शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। नमस्ते शंकरानंद गुरुपादाम्बुजन्मने कविलास महामोह ग्राह ग्रासैक कर्मणे श्री विद्यारण्य स्वामी पंचदशी प्रकरण ग्रंथे नवमोऽध्यायः ज्ञान दीप प्रकरणः ज्ञान दीप प्रकरणम அப்படின்னு பேரு. ரொம்ப வசதியான பிரகரணம் இது. ஏன்னா இதுல நம்மளுடைய வேதாந்தத்துல நிறைய சந்தேகங்கள் நமக்கு இருக்கு. அதெல்லாம் உபநிஷத்துல பாதி சந்தேகத்துக்கு கீதையில உங்களுக்கு பதில் கிடைக்கும். சிலதெல்லாம் ஞான விஷயத்துல அவ்வளவு கீதையிலயும் வரல. அவர் பக்தி விஷயத்திலயோ இதுலயோ நிறைய சொன்ன அளவுக்கு ஞானத்துல நமக்கு வேதாந்தத்துக்குள்ள இருக்கக்கூடிய இன்டிகேட் டவுட்ஸ் எல்லாம் பதில் சொல்லல. அதெல்லாம் சொல்லக்கூடிய கிரந்தமாக பஞ்சதசி கிரந்தம் தான் இதனுடைய விசேஷம். நமக்கு எத்தனையோ சந்தேகங்கள் இருக்கு. அந்த சந்தேகங்கள் எல்லாம் நமக்கு கேட்க தெரியாது, ஸ்ட்ரைக் ஆகாது. ஆனா இவர் சொல்ல சொல்ல நமக்கு அந்த சந்தேகமும் தெரியும். ஆமா, கரெக்டா தானே இருக்கு இந்த சந்தேகம், நான் ஏன் சந்தேகப்படல அப்படின்னு நினைப்போற மாதிரி இவர் சொல்லிட்டு இருப்பார். அப்படி சொன்னதான ஒரு பிரகரணம் இது, தியான தீப பிரகரணம். இதுல வேதாந்தத்துல கிளியர் கட்டா சொல்றது ஞானத்தினால முக்தின்னு. வேதாந்தமோ படிக்கிறோம், ஞானமோ ஏற்படுகிறது. அப்புறம் எங்க சார் முக்தி பத்திரம் வரமாட்டேங்கிறது அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு இல்லையா? அதுக்காக ரொம்ப சிரமப்பட்டு இவர் ஒவ்வொன்னா அந்த சிக்க எடுத்துட்டே வர்றார். இது மாதிரி இருக்கு. வேதாந்தம் மகா வாக்கிய விசாரத்தினாலதான் வரும். சர்வேஷாம் வேதாந்தானாம் தாற்பயம் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா ஜீவ பிரம்ம ஐக்கியத்துலதான் இருக்கு. ஜீவ பிரம்ம ஐக்கியமானது எப்ப தெரியும் அப்படின்னா ஸ்ருதி பிரமாணத்தினால தெரியும். ஸ்ருதி பிரமாணத்தினால என்ன வரும்? ஞானம் வரும். ஞானத்தினாலதான் முக்தி வரும். வேற என்ன? அந்நிய பந்தா வித்தியத்தை அயனாய அப்படின்னா எது? வேதத்துல எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. சிலதெல்லாம் அவாந்தர வாக்கியங்கள் இருக்கு. வேதாந்தத்துல மகா வாக்கியங்கள் இருக்கு. மகா வாக்கியமா இருக்கிறது தான் சாட்சாத் மோட்ச சாதனமா இருக்கு. சாட்சா மோட்ச சாதனம் சொன்னா மகா வாக்கியம் நான் கேட்ட மாத்திரத்துல சாட்சாத்தா வந்திருக்கணுமே, வரலையே அப்படின்னு சந்தேகம் வருது. அப்படி வரலன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, வேதமோ சாட்சாத்த மகா வாக்கியத்தை கேட்டா சிரவணம் பண்ணா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி பண்ணலன்னா என்ன பண்ணா விசாரேன இவ அப்படின்னு சொன்னார். 30வது ஸ்லோகத்துல ரொம்ப அழகா இதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்தார். விசாரத்தினாலதான் வரும் இது. பிரம்ம சாட்சா்கார கிருதி வேவம் விசாரேன வினா நிருணாம். விசாரணை சரியா பண்ணலன்னு அர்த்தம். சரியா பண்ணல, சரி, அதுக்கு வேற ஏதாவது விசாரம் பண்றதுக்கு வழி இருக்கான்னு? அதான் கிடையாது. திருப்பி திருப்பி கேட்க வேண்டியது. நீங்க விசாரம் பண்ணா உங்க இன்டெலெக்ட ஷார்ப்பா வச்சுக்க வேண்டியது. மகா வாக்கியத்தை கேட்க வேண்டியது. வேதாந்த கிளாஸ் அட்டெண்டே இருக்க வேண்டியது. இது ஒண்ணுதான் வழி அப்படின்னு சொன்னார். கரெக்டா? மகா வாக்கியமானது ப்ராப்பரா பண்ற வரைக்கும் பண்ணிட்டே இருந்தாக்க அபரோக்ஷ ஞானமானது வந்தே தீரும். அது இந்த ஞானத்தினால மட்டும்தான் வரும். எத்தனை ப்ராப்ளம் பண்ணியிருக்காரு பாருங்க. மகா வாக்கியத்தினாலதான் இது வரும். மகா வாக்கியம் சுதி பிரமாணத்தினால வரும். சுதி பிரமாணத்தை சிரவணம் பண்ணிட்டே இருக்கணும். சிரவணம் பண்ணிட்டே இருந்தானா அபரோக்ஷ ஞானமானது ஒரு நாள் வரும் அப்படின்னா. எவ்வளவு நாள் சார் பண்றது? நீங்க சொல்றது உங்க பேச்ச கேட்டு பண்ணிட்டே இருந்தேன்னா என்ன சார் அர்த்தம்? வரலன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்டா ஒண்ணு கவலைப்படாதீங்க, அதையும் விசாரம் பண்ணி தெரிஞ்சுப்போம். அப்டக்கிள்ஸ் இருந்தது ஆனால் இல்லையா? அப்ப எப்படி வரும் அப்படின்னு சந்தேகம் வந்தது. ஆனால் மகா வாக்கியத்தினால மட்டும்தான் இது வரும். மகா வாக்கியத்தினால சிரவணம் பண்ண அபரோக்ஷ ஞானம் வரும். அப்படி வரலன்னா என்ன அப்படின்னா பிரதிபந்தகம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். பிரதிபந்தகங்கள்னா ஆப்ஸ்டக்கிள்ஸ் இருக்கு சார் அப்படின்னாரு. எங்க சார் ஆப்ஸ்டக்கிள் இருக்கு? நீங்க தான் சொன்னீங்க நான் தான் பிரம்மான்னு. நான் தான் பிரம்மான்னு நான் தான் புரிஞ்சுக்கிறேன், அறிவுதான் இருக்க. நீங்க என்ன சொன்னீங்க? யூ ஆர் பிரம்மம். நீங்க ஓகே, ஐ எம் பிரம்மம் அப்படின்ற. அப்ப ஐ எம் பிரம்மம் எனக்கு அறிவு வந்துடுச்சேன்னா இப்ப வந்திருக்கக்கூடிய அறிவு ஞான ஆபாசம்.
அது ஞானமா ஃபேக்சுவலா வரணும். அந்த நாலேஜ் ஆனது அது இன்னும் எனதாக ஆகவில்லை. எனக்கு அந்த நாலேஜ் ஆனது புத்தியில இருக்கக்கூடிய ஒரு இன்டெலெக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு தாட்டா இருக்கே தவிர அது எனதாக அறியப்படவில்லை. நானே அதை எனதாக ஆனாதானே அந்த நாலேஜ் வந்து பிரக்டிஃபை ஆகும். ஆகையினால அது பிரக்டிஃபை ஆகாத வரைக்கும் அதுக்கு பேர் ஞான ஆபாசம்னு பேரு இல்லையா. அந்த நாலேஜ் என்னதான் ஆயிடுச்சுன்னாக்க ஞானம்னு பேரு. சோ ஞானம்ன்றது ஒரு ஃபேக்ட். இது ஞானம் மாதிரி இருக்கு. ஆனா அந்த ஞானத்துல சொல்ல தெரியலையே தவிர உள்ளுக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்துட்டு இருக்கு. நான் பிரம்மம் இல்லைன்ற ஒரு எண்ணம் தெரிஞ்சுட்டு நம்ம வாயில சொல்றோம், லிப் சர்வீஸ், நான் ஞானி, அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றேன். இந்த லிப் சர்வீஸ் இருக்குல்ல, இதுக்கு பேரு ஞான ஆபாசம். நானே பிரம்மம் என்ற நாலேஜ் ஃபேக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கக்கூடியது அது நாலேஜ் இல்லையா. இதுதான் அந்த வித்தியாசம். ஞானமா ஞான ஆபாசமா அப்படின்றது இங்க விசேஷம். ரைட்டா? ஓகே. இந்த ஞான ஆபாசம் எனக்கு ஞான ஆபாசமா ஞானமா அப்படின்றது எங்க தெரியும் அப்படின்னு சொன்னா, அகம் பிரம்மாஸ்மின்ற ஒரு ஞானமானது ஃபேக்சுவலா வரும் பொழுது எனக்கு தெரியும். சைக்கிள் ஓட்ட தெரியாம ஓட்டிகிட்டே இருந்தேன். ஒரு நாள் பேலன்ஸ் வந்துட்டு சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சேன். இப்ப சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சேன்னு என்னைக்கு பேலன்ஸ் வந்ததுன்னு கேட்டா தெரியாது, ஓட்ட ஆரம்பிச்சாச்சு. அதே மாதிரியே இது வந்து ஒரு நாள் பேலன்ஸ் உங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஆனா நீங்க பிரம்மமா ஆயிடுவீங்க, அதுல ஒரு சந்தேகம் இல்லை அப்படின்னு ஞான ஆபாசமானது ஞானமாக பரிணமிக்கும். எப்போ விசாரம் பண்ணிக்கொண்டே இருந்தார். நீ நான் முமுக்ஷுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் அது பரிணமிக்கிறது இல்லை. ஒரு நாள் நான் முக்தன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே, ஏன்னா நான் முக்தன்னு நினைக்கிற வரைக்கும் நானே போஸ்ட்போன் பண்ணிட்டு இருக்கேன். சாஸ்திரம் என்னமோ நீதான் பிரம்மம் சொல்லிட்டு, இப்ப என்ன பிரச்சனை? சாஸ்திரம் சொல்லிட்டு குரு சொல்லிட்டாரு நீதான் பிரம்மன். எனக்குதான் பிரச்சனை, நான் முமுட்சு இல்லைன்னா அது யார் தப்பு? என் தப்ப நானே தானே போக்கிக் கொள்ள வேண்டும். நான் முமுட்சுன்ற எண்ணத்திலிருந்து நான் முக்தகா அப்படின்ற எண்ணமானது வரணும். அது வராம இருக்கிறதுக்கான பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, கர்மாக்கள் 3 விதம். பிராரப்த கர்மா இல்லையா, சஞ்சித கர்மா, ஆகாமி கர்மா. அது பிராடர் செட்ல சொன்னோம். இந்த பிராரப்தத்துக்குள்ளேயே ஒரு 3 இருக்கு. பிராரப்தத்திலேயே ஒரு 3 இருக்கு. அது என்ன அப்படின்னாக்க, பூத பிரதிபந்தகம், வர்த்தமான பிரதிபந்தகம், பாவி பிரதிபந்தகம், ஆகாமி பிரதிபந்தகம் அப்படின்னு 3 இருக்குப்பா. அந்த 3 என்னது அப்படின்றத யோசிச்சு பார்த்தேன்னா, சிரவணம் பண்ணா உனக்கு வந்துடும் இல்லையா. அப்படின்னு சொன்னார, ஒரு நாள் இருக்கு, திடீர்னு மறந்து போயிடும். அந்த 3வது பாதமானது மறந்து போயிடும். எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தாச்சு, ஞாபகம் வரல. கிளாஸும் முடிஞ்சு போச்சு, வீட்டுக்கும் ரொம்ப சோகமா போயிட்டான். ஆனா திடீர்னு காத்தால சாப்பிடும் போது அது ஞாபகம் வரும் இல்லையா. அந்த மாதிரி எல்லாம் ஒத்துக்கிறோம் இல்லையோ. இந்த வேதாந்தமானது என்னைக்கு வேலை செய்யணும்னு தெரியாது. ஆனா சின்சியர் எஃபோர்ட்டோடே போயிட்டு நம்ம வேதாந்த விசாரம் பண்ணிக்கொண்டே வந்தோமே ஆனால் அது ஒரு நாள் நிச்சயமாக அறிவா ஆகிவிடும், சந்தேகமே இல்லை. அதுக்கு தடையா இருக்கிறத முதல்ல நீக்கிறதுக்கு கத்துக்கணும். என்ன தடைன்றத பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, பிரதிபந்தகமானது 3 விதமாக இருக்குப்பா. பாதிவா வர்த்ததே அதவா அப்படின்னு 39வது ஸ்லோகத்துல சொன்னாரு. குதஹா தஜ்ஞானம் இது சேத். எப்படி சார் அந்த ஞானம் எனக்கு போய் வரும்னு அவ்வளவு கான்பிடென்டா சொல்லிருக்கீங்க அப்படின்னு சொன்னா, பந்த பிரதீட்சையா தத்விஹி, உங்களுடைய பந்தமானது க்ஷீணமாகும் பொழுது அது வந்து சேர்ந்துரும்பா. அசவப்பி, இந்த பிரதிபந்தகமும் 3 இருக்கு. அதை நீ புரிந்து கொண்டேன்னா, நீங்க புரிஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த புரிஞ்சல் மாதிரி அந்த பிரதிபந்தகம் போயிடும். அதனால பிரதிபந்தகத்தை முதல்ல புரிஞ்சுங்க. அசவப்பிச்ச பூதோவா பாதிவா வர்த்ததேவா அப்படின்னு சொன்னார். அப்போ பூத பிரதிபந்தகம் பாஸ்ட் இல்லையா, போன ஜென்மால நான் பண்ணதான் இப்ப இந்த ஜென்மால ஒரு கர்மாவானது பிராக்டிஃபை ஆகி எனக்கு இந்த ஜென்மா வந்துருக்கு, பிரதிபந்தகம் நடந்துட்டு இருக்கு. இந்த ஜென்மால என்ன ஆச்சு அப்படின்னாக்க, நான் சில காரியங்கள்லாம் பண்ணிட்டே இருக்கேன். அதனுடைய வாசனையோட சில காரியங்கள் இப்ப பண்ணிட்டே இருக்கேன்.
இப்படி பண்ணிக்கொண்டே இருக்கிறதுனால இப்ப என்ன ஆச்சு, அதீதேனாபி மகிஷி ஸ்நேஹேன பிரதிபந்ததா பிக்ஷு தத்துவம் ந வேதேதி கலோகே பிரஜீயதே அப்படின்னு ஒரு ராஜாவானவர் நல்ல வைராக்கியம் வந்துட்டுன்னு நினைச்சுட்டார். அவர் சன்னியாசிரமம் வாங்கிட்டார். சன்னியாசிரமம் வாங்கிக்கின்று வித்யாரண்யர்கிட்ட படிச்சுட்டே இருக்கும் பொழுது அவருக்கு புத்தியானது அப்பப்போ வெளியில போறது, குருவானது பரம காரணியமா இருக்கக்கூடாது. என்னவா இருக்கும் காரணம் அப்படின்னு பார்த்தா, திருப்பி திருப்பி அவருடைய புத்தி அந்த பட்ட மகிழ்ச்சிக்கிட்டே போயிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே இவருக்கு ஓஹோ, இந்த மாதிரி ஒரு பிரதிபந்தகம் இருந்தது. ஆனால் இந்த பிரதிபந்தத்துக்கு என்ன வேணா அந்த ரூட்லயே போய் அதை புரிஞ்சுக்கணும் இல்லையா. இவனுக்கு சுகர் இருக்கு அப்படின்னு சொன்னா இவனை போய் திடீர்னு ஒரு நாள் நீ எல்லாத்தையும் நிறுத்து, இந்த சிகரெட் பிடிக்கிறவங்க திடீர்னு நிறுத்துன்னா அவனால எப்படி நிறுத்த முடியும்? நிறுத்த முடியாது. அதனால என்ன பண்ண, அவன் வழியிலேயே போய் அந்த சிகரெட்லயே ஒரு மாத்திரை கொடுத்து அதுவே இரிட்டேட் ஆகிற மாதிரி பண்ணி அப்படி என்ன பண்றாங்க ட்ரீட்மெண்ட் இல்லையா, ஆல்கஹாலிக் அனானிமஸ் அதெல்லாம் இருக்காங்க. அத மாதிரி சாஸ்திரம் என்ன சொல்றது, அனுசித்திய குரு ஸ்நேகம் மகிஷ்யாம் தத்வமுக்தவான் தத்தோ யதாவத் வேதேஷா பிரதிபந்தஸ்ய சம்சயாத். எந்த பட்டமகிழ்ச்சி மேல வாய்த்ததான அந்த அன்பு அனுசரிக்க அந்த குருவும் அந்த ஆங்கிள்லயே இவனுக்கு தத்துவத்தை எடுத்து சொன்னார். அதன் பேர்ல பிரதிபந்தகமானது அவனுக்கு விலகி போயிடுது இல்லையா. அப்படி விலகி போன பிறகு இல்லையா சம்சயமானது அப்படின்னா இப்படி சொன்னார் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் பூத பிரதிபந்தகத்துக்கு சொன்னார். அதுக்கப்புறம் வர்த்தமான பிரதிபந்தகம் அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்ப பிரதிபந்தகங்கள்லாம் இருக்கு சார். அந்த பிடிவாதம் இதெல்லாம் எனக்கு எங்க வந்தது பிரதிபந்தகங்கள். இந்த பிரதிபந்தகங்கள்லாம் பிரதிபந்தோ வர்த்தமான விஷயாசக்தி லட்சணா பிரக்ஞாமாந்தியம் அப்படின்னு சொன்னார். இப்ப இருக்கக்கூடிய விஷயத்தை இருக்கக்கூடிய ஈடுபட்டிருக்கக்கூடிய தன்மை எப்ப பார்த்தாலும் விஷயத்திலே இந்த சின்ன விஷயத்துல என்ன அப்படியே வளர்த்துட்டாங்க சார். எப்ப பார்த்தாலும் வெளியில இருக்கக்கூடிய பொருளையே அது வேணும் 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 அதை என்ஜாய் பண்ணா அதை என்ஜாய் பண்ணா அதை என்ஜாய் பண்ண இப்படியே நான் வாழ்க்கைப்படுத்திட்டேன். இப்ப திடீர்னு யாரா பழகிட்டாங்க, காபி குடிச்சாச்சு சார். இப்ப திடீர்னு காப்பியை நிறுத்துன்றாங்க, ரொம்ப கஷ்டப்படுறேன் இல்லையா. எத்தனையோ விஷயங்கள் அப்படிதான். எங்க போய் பழக்கம் ஆயிடுச்சு. வெளியில ஒரு 3 மாசம் வீட்டுல இருக்கணும்னா கஷ்டமா இருக்கு. ஏன் இப்படி பழக்கம் தானே காரணம். இப்படி இந்த பிராரப்தத்து இந்த ஜென்மாலே இதெல்லாம் பழகின்றது இருக்கு. இப்படி வர்த்தமான விஷயத்தோடயே ஈடுபட்டு அப்படியே பழக்கம் ஆகி போயிடுச்சு. இப்படி வந்திருக்கு. சரி, இன்னொரு பிரச்சனை இருக்கு எனக்கு. இப்போ பிரக்ஞா மாந்தியம் இல்லையா சார், எவ்வளவு பெருசா ஏதாவது சொன்னா அதை அப்படியே போஸ்ட்போன் பண்றது வழக்கம். நீங்க ஜெகதி லட்சண, அஜகல் லட்சண, ஜகல் லட்சண இப்படி எல்லாம் சொன்னா எல்லாம் கொஞ்சம் அபவ் தி ஹெட் போகுது சார். இது கேட்கலன்னா என்ன அப்படின்னு ஸ்கிப் பண்ணிடுறேன் நான் இல்லையா. ஏன் அதை ஸ்கிப் பண்ணணும்? அதை இதெல்லாம் புரிஞ்சுட்டே எனக்கு சௌகரியமானதெல்லாம் அவர் சொல்லும் போதெல்லாம் புரிஞ்சுட்டே வருது. திடீர்னு அவர் என்னுடைய புத்திக்கு மேலாக ஏதாவது சொன்னா டக்குன்னு எஸ்கேப் பண்ணிட்டு போனோம்னு நினைச்சா இந்த பிரக்ஞா மாந்தியம் இருக்கு இல்லையா, அது ஒரு பிராதிபந்தம். அதனால இந்த ஞானமானது ஏற்படாம போறதுக்கான சான்ஸ் இருக்கு. அதனால அது ஒரு பெரிய ப்ராப்ளம். அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். நம்ம அது மாதிரி ஸ்கிப் பண்றது தப்போ, சீரியஸா தான் படிக்கணுமா. பாடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகத்தை படிச்சா அந்த ஸ்லோகத்துல இருக்கிற எல்லா வேர்டையும் நான் புரிஞ்சுட்டு படிச்சாதான் அது வேல்யூவா. தோராயமா அந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சா அது வராதோ அப்படின்னு தெரியுது இல்ல. இதான் பிரக்ஞா மாந்தியம் இல்லையா. இதை ஐடென்டிஃபை பண்ணணும். இன்னொன்னு குதர்க்கம் இல்லையா, வீணா தர்க்கம் பண்ணல. அது எப்படி சார் அவர் சொன்னா நான் எப்படி ஒத்துக்கிறது அப்படின்னு எந்த இடத்துல தர்க்கம் வேணுமோ அந்த இடத்துல வேணும். எந்த இடத்துல ஹியூமிலிட்டியோட அக்செப்டன்ஸும் ஒபீடியன்ஸும் வேணுமோ அந்த இடத்துல இது நம்ம கிளாரிட்டியா நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா. நான் அப்படித்தான் சார், நான் எங்க போனாலும் கேள்வி கேட்பேன் சார். என்னால கேள்வி கேட்காம இருக்க முடியாது. அதை அக்செப்ட் பண்ணணும். எந்த இடத்துல கேள்வி கேட்கணுமோ எந்த இடத்துல அக்செப்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல அக்செப்ட் பண்ணிட்டு தான் போய் ஆகணும். இந்த இது இல்லாம எல்லாத்துக்கும் ஆர்கியூ பண்றது அப்படின்னு சொன்னாக்க இது சரியா வராது. எல்லாத்தையும் எது சொன்னாலும் ஒரு
சும்மா அது நம்மளுடைய பிரசன்ஸை காமிக்கிறதுக்காக நெகட்டிவான ஒரு கேள்வியை கேட்க வேண்டியது இல்லையா. இங்க ஒரு இது கூட எங்க ஊர்ல நடந்தது. அப்போ யார் யார் கர்மா பண்றது அப்படின்னு ஒரு விசேஷம் வந்து சேஷாதிநாத சாஸ்திரிகள் ரொம்ப அழகா தர்மசாஸ்திரத்துல இருந்து எடுத்து எல்லா வைதிகாலும் உட்கார்ந்துருக்கான். வைதிகாலாம் ஒரு கேள்வி கேட்கறான். இந்த மாதிரி அப்பா இல்ல, இந்த மாதிரி பொண்ணுக்கு இல்ல, அப்பாவும் இல்லைன்னா யாரை வச்சு நம்ம கர்மா பண்றது, அவர் செத்து போயிட்டாருன்னா இந்த மாதிரி கேஸ் எல்லாம் எங்களுக்கு வருது அப்படின்னு சந்தேகங்கள்லாம் கேட்டுனே வந்தார். அதுல ஒருத்தர், சார் நீங்க சொல்ற மாதிரி யாருமே கிடையாது சார், அவருக்கு தம்பி கிடையாது, அண்ணா கிடையாது, பொண்ணு கிடையாது, புள்ள கிடையாது, ஃப்ரெண்டு கிடையாது சார், இப்படி ஒருத்தர் செத்து போயிட்டாங்கன்னா யார் சார் அவனுக்கு கர்மா பண்ணுவான் போச்சு சார். இந்த மாதிரி இல்ல, யாருமே சும்மா கேள்வி கேட்கணுமேன்றதுக்காக இப்படி ஒரு கேள்வி கேட்டா நடத்தும். தெரிஞ்சுக்கணும்னு கேக்குறியா, இப்ப என்ன அட்டாக் பண்ணோன்றதுக்காக கேக்குறியா நீ என்ன? அப்படி இது மாதிரி எல்லாம் இல்லாம இருந்தா என்ன பண்றதுன்னாக்க இந்த மாதிரி எல்லாம் கேட்கறான் இல்லையா. அது ஒரு புத்தர்க்கம் இப்படி பண்றது. இன்னொரு தர்க்கம் இருக்கு பாருங்க. பிரம்மமானது ஜென்மா, ஸ்திதி, லயம், இந்த 3 காரியத்தையும் பண்ணக்கூடியவர் காடு தான். இந்த உலகத்தை உண்டாக்கினது யாரு? காடு. இந்த உலகத்தை காப்பாற்றுவார் யாரு? காடு. இந்த உலகம் எங்க போய் அழியும்? காடு கிட்டதான் போகும். லயமார்த்தம் காடு. அதனால எதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி எத்ரயம் அபிசம்பிசந்தி அப்படின்னு சொன்னா அது கரெக்ட் தானே அப்படின்னா நமக்கு ஒரு தர்க்கம் பண்ண வரும். சார் பிறந்ததுன்னு சொன்னால பிறக்கிற பொருள்லாம் இருந்தாகணும், இருக்கிற பொருள் லயமாகணும் இல்லையா. எப்படி சொன்னா என்ன இல்லையா? நீங்க எதுக்கு ஜென்ம ஸ்திதி லயம் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன ஆர்கியூ பண்றான்னா, இப்படிதான் வந்தாகணும், வஸ்துவனுடைய தந்திரம் இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொன்னா அதுக்கு கரெக்டா வருது. இந்த எந்த வஸ்துவா இருந்தா என்ன, எது உண்டாகிறதோ அதானே இருக்க போறது, எது இருக்கிறதோ அதுதான் போக போறதுன்றது எல்லா இடத்துலயும் இது சரியா வராதுப்பா. ரெண்டாவது, இந்த உலகத்தோட நம்ம கம்பேர் பண்ணும்போது இது லயத்துல இருந்து ஆரம்பிக்கிறது ஸ்ரீன்னு தெரியுமா, ஜென்மால இருந்து ஆரம்பிக்கிறது ஸ்ரீன்னு தெரியுமா, இது தெரியாத நமக்கு இல்லையா. இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்கு. அதனால இந்த மாதிரி தர்க்கம் பண்ணீங்கன்னா நமக்கு இதுல ஒரு பிரச்சனை வரும், அதுல ஒரு பிரச்சனை வரும். அதனால இந்த தர்க்கம் எல்லாம் வேண்டாம். வஸ்துவனுடைய விஷயம் சொரூபம் எப்படி வேணாலும் இருக்கட்டும், எனக்கு அது வேதத்துல சொல்றதுக்கு சௌகரியமா இருந்ததே ஆனால் அதை எடுத்துக்கும். அந்த வஸ்து தந்திரம் நீ சொல்ற லாஜிக் கரெக்ட். ஆனா அதுக்கு எனக்கு ஒரு பேஸ் வேணும். பேஸ் என்ன சொல்றது? எதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி, எது பிறந்ததோ அதுதான் இருக்கு, எது இருக்கோ அதுதான் பிறந்ததுன்றது இப்ப எனக்கு பார்க்கும்போது அது சரியா வருதுன்னாக்க அதுக்கு பேர் சுதர்க்கம் இல்லை இல்லையா. அதுக்கு சுத்தர்க்கம், அது கரெக்டான தர்க்கம். ஏன்னா இட் ஹஸ் காட் a basis of வேதம் இருக்கு. வேதத்தோட பண்ணி கொண்டிருக்கக்கூடிய தர்க்கத்தை நம்பலாமே தவிர வேதத்தை விட்டுட்டு நம்மளா ஒரு இன்டெலெக்ட்ல ஒரு தர்க்கத்தை பேஸ் பண்ண அது ரைட்டுன்னு ஆர்கியூ பண்ணா அது குதர்க்கம் ஆயிடும் இல்லையா. இதான குதிரை. இப்ப சயின்ஸ் இப்ப இன்னைக்கு இருக்கிறதெல்லாம் குதர்க்கம் தானே. காட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறான்னு கையை விட்டுட்டு அவன் எதை கண்டுபிடிச்சா என்ன, நம்ம தான் எல்லாமே மித்தியான தீர்மானம் பண்ணிருக்கோமே, அவனால இந்த ஜென்மால கண்டுபிடிக்க முடியாது இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் சுத்தர்க்கங்கள். இதெல்லாம் வச்சுட்டு வேதாந்தத்துக்குள்ள வந்தான்னாக்க இந்த பிரதிபந்தம் இருக்கிறதுனால தான் அகம் பிரம்மாஸ்மி அவனுக்கு புரியல. அதனால இதை சரிப்படுத்தணும்பா அப்படின்னு இன்னொன்னு சொல்றாரு. விபர்ய துராகிரகா, ஒரு பிடிவாதம். அதெல்லாம் என்னதான் சொன்னாலும் ஐ எம் நாட் கன்வின்ஸ் சார்னா என்ன அர்த்தம்? நம்ம கன்வின்ஸ் ஆகிறதுக்கு தானே ட்ரை பண்ணோம். அவர்கிட்ட கன்வின்ஸ் ஆகணும்னா கேட்டு கன்வின்ஸ் ஆகணும். எனக்கு நான் கன்வின்ஸ் பண்ண நானே ஒரு டிசிஷனை எடுத்துன்னு விட்டேன்னாக்கா அந்த பிரதிபந்தத்துல என்ன மீளவே முடியாது. இது மாதிரி நான் பண்றேனான்றது என்ன பரீட்சை பண்ணி பார்க்கணும். இப்படி 4 விதமா விஷயாசக்தியா, அதனால எனக்கு நாலேஜ் வரலையா, நான் தான் ஒழுங்கா கிளாஸ் அட்டென்ட் பண்றேன்னு, ஒருவேளை நான் ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்கேனோ அதை குறைச்சிக்கணும் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா வரும். இல்லையா இன்னும் கொஞ்சம் ஷார்பன் பண்ணிக்கணும் இன்டெலெக்ட. அதான் பிரக்ஞா மாந்தியம் தான் காரணமா இருக்கும். அவாவாளுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அவாவாளுக்கு தான் தெரியும். அப்படி இருந்ததுன்னா அதை சரிப்படுத்திக்கணும். இல்ல பக்கம் ஐயோ எது இருந்தாலும் கேள்வி கேட்கறதுன்றது ஒரு தப்போ, அது இன்னும் சுதி பிரமாணம் சரியா உள்ள இறங்கலையோ அப்படின்னு நினைச்சிட்டு அதை சரிப்படுத்தணும். இல்ல விபரிய துராகிரகம், பிடிவாதமா நான் சொல்றதுதான் தப்போ அப்படின்னு தன்னை நானே சரி கேட்டமோ இப்படின்னு எல்லாம் விசாரம் பண்ணி
அவன் கண்டுபிடிச்சு அந்த பிரதிபந்தகத்தை நீக்கி கொண்டானே ஆனால் அவனுக்கு நிச்சயமா இந்த நாலேஜ் ஆனது வந்துவிடும் அப்படின்னார். இத பண்றதுக்கு என்ன சார் பண்றது? நீங்க சொல்லிட்டீங்க ஈஸியா. அதுக்குதான் நிறைய சொல்லியிருக்கப்பா. சமம், தமம், உபரதி, திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம் வேதத்துலதான் ஐடியாவே கொடுத்துருக்க. இப்படி சமாஜெய்ஹி சிரவணாஜெயிச்ச, சிரவணம் பண்ணுங்க, சிரவணத்தினாலே வரும். சிரவணத்தினாலே வரலன்னா இருக்கவே இருக்க மனனம் பண்ணுங்க சேர்ந்து. சிரவணம் மனனமும் பண்ணியாச்சு, இன்னும் வரலன்றது நிதித்தியாசனம் கொஞ்ச நேரம் நீங்க கான்டெம்ப்ளேட் பண்ணா அது நிச்சயமா உங்களுதாக ஆகிவிடும் அந்த நாலேஜ். அப்போ உங்களுக்கு ஆபாசமானது பாசமாக கன்வெர்ட் ஆகும். அதுக்காக தான் ஞாத்தான தீப பிரகரணத்துக்கு நான் எழுதியிருக்கேன். இதையும் மீறி அப்படின்னு நீங்க புரிஞ்சு கொண்டீர்களே, ஆனால் அந்த சொத்திய பிரம்மத்துவம் அஸ்னுதே, அவனுக்கு நிச்சயமா இந்த பிரம்மத்துவமானது கிடைத்துவிடும் அப்படின்னு சொன்னார். இப்ப இன்னொரு ப்ராப்ளம், ஆகாமி பிரதிபந்தம். இந்த ஜென்மாவிலேயே பண்ண, ஆனா இந்த பிராரப்தத்தினுடைய வசத்தினால அடுத்த ஜென்மாக்கெல்லாம் அது நீட்டிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். இப்படி சில பிராரப்தம் இருக்கு இல்லையா? ஒரு பெரிய தப்பு ஒருத்தம் பண்ணான்னாக்க தர்மசாஸ்திரத்துல இந்த தப்ப இந்த ஜென்மால ஒருத்தம் பண்ணிவிட்டானே ஆனால் 7 ஜென்மத்துக்கும் இவன் சரியாக முடியாதுன்னு சொல்லக்கூடியது புராண வச்சனம். எல்லா புராண வச்சனத்துக்கும் பேக்கில் ஒரு வேத வச்சனம் இருக்கும். எல்லா வேத வச்சனமும் உண்மையாகிதான் ஆகணும். அது பொய்க்காது. பெண்ணகர் பண்றது அப்படின்னா இந்த மாதிரி சில பிராரப்தங்கள்லாம் இருக்கதான் இருக்கு. அந்த மாதிரி பிராரப்தங்கள்லாம் அனுபவிச்சுதான் போயாகணும். இதை கண்டுபிடிக்கணும் நீங்க. அதுக்கு என்ன பிராயச்சித்தம் இருக்குன்றதை கண்டுபிடிச்சு ஆகாமி பிராரப்தம் கூட காரணமாக இருக்கலாம். இது எப்படி தெரியறது அப்படின்னு சொன்னா, வாமதேவரனுடைய விஷயத்துல கர்ப்பேயேவ ஏதே கயானோ வாமதேவஹா ஏவம் உவாச அப்படின்னு ஐத்திரேய உபனிஷத்துல வாமதேவரானது இரும்பு கோட்டையை தள்ளிட்டு நான் வெளியில வந்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு ஞானம் வந்தது. எங்க வந்தது? இதெல்லாம் கர்ப்பத்திலேயே வந்ததுன்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் புரிஞ்சுக்க வேண்டி இருக்குன்னா, போன ஜென்மாலேயே இவருக்கு ஞானம் வந்திருக்கணும். இந்த ஒரு பிராரப்தம் இவர் அடுத்த ஜென்மா வரைக்கும் வரவே ஒரு கர்ப்பவாசம் ஒண்ணு பாக்கி இருக்கு அவருக்கு. அந்த கர்ப்பவாசம் ஆனத உடனே அந்த போன ஜென்மால அவர் பண்ணதனுடைய அந்த ஞானத்தினுடைய சிரவணமான நிதித்தியாசனமானது இந்த பிரதிபந்த சயமான உடனே டக்குன்னு வந்துடுது அப்படின்னு தெரியுது. சரி சார், இது கர்ப்பம் ஆன உடனே வரணும்னா எல்லாருக்குமே வரணுமே இல்லையா? வந்துட்டா அப்படின்னா அது சொல்ல முடியாதுதா. சில பேருக்கு அவருக்கு கர்ப்பத்திலேயே வந்துருது. சில பேருக்கு எங்க ரமணருக்கு 17 வயசு 18 வயசு ஆகும் பொழுதுதான் அவருக்கு வந்தது இல்லையா? இன்னும் சில பேருக்கு வந்ததுன்னா 15-18 வயசுல வருது. சேஷாதிரி சுவாமிகளுக்கு வருது. இப்படி எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஜடபரதர் கேஸ் எடுத்துட்டாங்கன்னா நமக்கு என்ன டேட்டா படி பாத்தீங்கன்னா அவர் 3 ஜென்மா அவர் என்ன பண்ணாரு, ஒழுங்கா ஞானம் வர வேண்டியவர் அந்த மான பார்த்தார். அந்த மான பார்த்து தன்னுடைய மனசை போனதுனால மான காப்பாத்திட்டே இருந்தாரு. சாகர சமயத்துல மான நினைச்சுட்டே உயிரை விட்டார். அதனால அடுத்த ஜென்மா மான ஆயிடுச்சு. இப்போ மான ஆன உடனே ரொம்ப கேர்ஃபுல்லா ஆயிட்டாரு. ஐயோ இந்த ஜென்மா போச்ச, அடுத்த ஜென்மாலதான் எனக்கு ஞானம் ஆகி போச்சு. அதனால இந்த ஜென்மால போன தடவை அவர் கொஞ்சம் மகானா இருந்ததுனால போன ஜென்மால என்ன நடந்ததுன்றது அவருக்கு தெரிஞ்சது. அது நமக்கு தெரியாது, அது வேற விஷயம். அங்க ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அவருக்கு தெரிஞ்சதுனால அவர் என்ன பண்ணார், மானாவே இருந்தார். யாரோடையும் பேசக்கூடாது, யாரோடையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே தபஸ்வியா இருந்து அந்த மான் ஜென்ம ஆன பிறகு அவர் ஜடபரதனா பிறந்தார். அதுக்கப்புறம் ஜடபரதனா பிறந்த அவர் முக்கிய அப்படின்லாம் கதை போட்டு இப்படி ஆகாமி பிரதிபந்தச்ச வாதேவேக்தமீரிதா ஏகேன ஜன்மனா க்ஷீணஹ பரதஸ்ய த்ரிஜன்மபிஹி. ஆகாமி பிராரப்தஸ்ய பாவி பிராரப்தம் இப்ப இருக்கிற பிராரப்தம் தான் இதனுடைய எக்ஸ்டென்ஷன். வரக்கூடிய காலத்துல வரக்கூடிய எக்ஸ்டென்ஷனுக்கு பேர் பாவி பிரதிபந்தகம். இப்படி பாவி பிரதிபந்தகமானது வாமதேவர் விஷயத்தை ஏகேன ஜன்மனா க்ஷீணஹ, அவருக்கு பாருங்க ஒரு ஜென்மா இருந்தது. இன்னொரு பிரமாணமும் இருக்கு. அது என்ன? பரதஸ்ய த்ரிஜன்மபிஹி. ஜடபரதருக்கோ என்றால் 3 ஜென்மா இருக்கு இல்லையா? இப்படியும் நம்ம பார்த்திருக்கோம், அப்படியும் பார்த்திருக்கோம். ஆகையினால இந்த விஷயமானது இந்த ஆகாமி பிராரப்தத்தை இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும் இல்லையா?
இந்த ஆகாமி பிராரப்தமானது ஞான ஆபாசம். இந்த இவனுக்கு ஏன் ஞானமானது கிடைச்சிட்டு குருவானது சொல்லிட்டாரு நீதான் பிரம்மன்னு, எனக்கும் கன்வின்ஸ் ஆகுது. ஆனாலும் நான் முமுட்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன், நான் முக்தன்றது நான் நினைக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கே தெரியுது எனக்கு ஞான ஆபாசம் இருக்கு, ஞானமானது ஏற்படல. இந்த ஞான ஆபாசத்துல இருக்கக்கூடிய ஆபாசமானது என்ன விட்டு போகணும் அப்படின்னு தெரியுது, எனக்கே தெரியுது. அப்போ என்ன பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் பிரயத்தனம் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா? இது இப்போ நிச்சயமா இந்த ஞானமானது எனக்கு இதுவரைக்கும் வந்த ஞானமானது ஃபெயிலியரே ஆகாது அப்படின்றதுக்கு பிரமாணம் இருக்கா? அப்படின்னாக்க சுத்தியானது யதா கர்ம யதா சிருதம். ஒரு மனுஷன் சாகும் பொழுது அவன் பண்ண கர்மா மாத்திரம் டிசைட் பண்ணல, அவனுடைய அறிவு. அப்படி எந்த அறிவு அப்படின்னாக்கா இந்த ஸ்பிரிச்சுவலாக இருக்கக்கூடிய அவனுடைய அறிவும் சேர்ந்துதான் ஒருத்தன் பார்க்கணும். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா பிறக்கும் பொழுதே எப்படி ரமணருக்கு அந்த வந்தது, எப்படி வந்தது அவருக்கு அப்படின்னா அர்த்தம் போன ஜென்மால பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டா, இன்னும் உட்டக்கரை தொட்டக்கரை இருந்தது. இந்த உட்டக்கரை தொட்டக்கரையினால இன்னொரு ஜென்மா அவருக்கு தேவைப்பட்டது, இந்த ஜென்மால அவருக்கு ஞானம் வந்துருச்சு. அதனால இது மாதிரி கேசஸ்ல நம்ம என்ன சொல்றோம்? ஜீனியஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ப்ராடிஜி அப்படின்னு சொல்றோம். ப்ராடிஜின்னா என்ன அர்த்தம்? போற ஜென்மால நான் 60 வயசாச்சு, இப்ப போய் நான் கிளாஸ்ல போய் கேட்டால சரளி வரிசையே எனக்கு வர மாதிரி, எங்க போனாலும் எனக்கு எந்த ஆரோகணமும் ஞாபகம் வச்சுக்க முடியாது, இல்ல பண்ண முடியல. ஆனா சில குழந்தைங்கள்லாம் ஆச்சரியமா இருக்கு இல்லையா? 7 வயசு 5 வயசுலாம் 72 ராகத்தையும் போட்டு அது ஆரோகணம் என்ன அவரோகணம் என்னெல்லாம் சொல்றது. எப்படி சொல்லிருக்கு அப்படின்னா நம்ம என்ன டிசைட் பண்ண வேண்டியிருக்கு? பூர்வ ஜென்ம கிருத அபியாசேன அதுதானே ஒத்துக்கணும். போன ஜென்மால இது பண்ணத்தினுடைய அபியாசத்தினாலதான் இந்த ஜென்மால ஒரு பராடிக்கு குறைக்கிறான். அதே மாதிரிதான் ஞானியும் போன ஜென்மால இருக்கவனால போகணும் அப்படின்னாக்க அவனுக்கு ஒரு டவுட் இருக்கு. இப்ப இந்த ஜென்மால வேதாந்தம் படிச்சவன் எல்லாம் அடுத்த ஜென்மால எப்படி நீங்க இவ்வளவு கான்பிடென்டா நல்ல காரியத்துலதான் போறப்பான், அவனுக்கு விட்ட குறை தொட்ட குறையில அவனுக்கு ஞானம் வந்துடும். இப்படி எல்லாம் சொல்றீங்க நீங்க என்ன? இது நியாயமா தெரியல. எனக்கு என்ன சந்தேகம் வந்துருச்சுன்னா, இப்போ நான் ஒழுங்கா விஷயாசக்தனா இருந்தேன், பிரக்யா மாந்தியத்தை வச்சுட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஓடிட்டு இருந்தேன், குதர்க்கம் கிதர்க்கம்லாம் பண்ணிட்டு நல்ல பேர் வாங்கிட்டு ஓட்டிகிட்டே இருக்கேன் நான். என்ன விஷய துராகிரகம் என்ன வேற எல்லாரும் பக்கத்துல இருக்கமா போய்ப்பான். அப்படிதான் சார் இருக்கணும். நீங்க ஒரு பிடிச்சிங்க பாருங்க, அவனை பிடிச்சி ஏறின்னு வாங்க, எவ்வளவு பிரமாண அறிவிக்கை எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஒழுங்கா இருந்திருந்தேன் நானு. நீங்க இதெல்லாம் தப்புன்னு சொல்லி என்ன வேதாந்தத்துக்கு வர வச்சு கடைசியில அந்த வாழ்க்கையை விட்டு நான் என்ஜாய் பண்ணதும் போச்சு. இங்க வந்தான்னாக்க இங்கேயும் வேதாந்தமானது எனக்கு முழுக்க வராம போச்சு. ரெண்டு கட்டானா போயிட்டேனே நானு அப்படின்னு நினைப்பானா என்ன? அப்படி நினைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லையோ? அதனால கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்து அர்ஜுனா நான் கேட்டான், சார் இப்படியும் இல்லாம போயிடுத்து அப்படியும் இல்லாம போகாதா இந்த வார்த்தை என்ன? இவனுடைய வாழ்க்கையானது இப்படியும் போயிடும் அப்படியும் போயிடுச்சுனாக்க ரெண்டு கட்டான் அப்படின்னு ஒரு இது வந்துருப்பேன். அதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னு கேட்டான் இல்லையா? ஸ்ரத்தையோட தான் இருக்கான். அப்பவும் ஸ்ரத்தையோட இருந்தா இப்பவும் வேதாந்த கிளாஸுக்கு ஸ்ரத்தையோட வந்துட்டு இருக்கான். ஆனா இவனுக்கு ஞான வரத்துக்குள்ள போயிடுறான். போன உடனே அடுத்த மாலை என்ன ஆகும்னு தெரியாது. இப்ப இவ்வளவு நாள் கிளாஸுக்கு வந்தது வேஸ்ட் தானே? வேதாந்தத்துல இவ்வளவு பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு சொன்ன மாதிரி ஒரு ஏகாதசிக்கு சாப்பிடாம இருந்து சிராத்தத்துக்கு எல்லாம் சாப்பிடாம இருந்து எல்லாத்தையும் பண்ணி எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கேன் சார், ஒழுங்கா என்ஜாய் பண்ணிருக்கலாம் நான் எல்லார மாதிரியும் அப்படின்னு நினைப்பானே. ஆனால் இல்ல அவனுக்கு என்ன வழி அப்படின்ற விஷயத்துல அவனுக்கு என்ன வழி அப்படின்னு ஏதன்மே சம்சயம் கிருஷ்ணா, இந்த விஷயத்துல ஹே கிருஷ்ணா எனக்கு சம்சயம் இருக்கு, சேத்தும் அர்ஹசி அசேஷதா, இதை இந்த சந்தேகத்தை நீதான் வெட்ட முடியும். அப்படின்னா என்ன சார்? நீதான் தீர்க்க முடியும். சொதன்யா சம்சயஸ்யாஸ்ய, உங்களை விட இந்த சம்சயத்துக்கு அது பதில் சொல்றதுக்கு வேற ஒரு 15% கிடையாது. சேட்டா ந உபபத்யதே, உங்களை தவிர ஒரு சேட்டா இந்த கேள்விக்கு இல்ல. அதனால பிளீஸ் கிளாரிஃபை ஆன் திஸ். என்ன ஒரு தெரிஞ்சுக்கிற ஒரு ஜிக்யாசுவா கேட்கறான். இது மாதிரி யாருக்கு சான்ஸ் இருக்கு இல்லையா? அது ஒரு திமிரா கேட்கலாம். ஆனா உங்களை தவிர யாரும் சொல்ல முடியாதுன்றதுக்காக வினயமா கேட்கறான். சரி, இப்படி இதையும் பண்ணிட்டு இருக்கான் ஒருத்தன், வேதாந்த கிளாஸுக்கும் வந்துட்டு இருக்கான். என்ன
இதுல இருந்து வேதாந்த கிளாஸுக்கு வந்துட்டான், கத்தில இதையும் விட்டான், இவன் நடுவுல செத்து போயிட்டான்னாக்க இதுவும் விட்டா மாதிரி ஆயிடுமோ இல்லையோ, ரெண்டும் கட்டானா ஆயிடுமே சார் அப்படின்னு கேட்டான். அப்போ அவனுக்கு ஒரு கேரண்டி கார்டு கொடுக்கறதுக்கு வந்துட்டார் பகவான். இந்த மாதிரி கேட்டவனே பார்த்தா நைவேஹக்னா அமுத்திர விநாசஸ்ய வித்யதே, இங்கேயும் சரி அடுத்த ஜென்மாலையும் சரி, அடுத்த ஜென்மால இங்க பிறந்தாலும் சரி அவன் மேல் லோகத்துக்கு போனாலும் சரி, இவன் படிச்ச படிப்பு அவனுக்கு கூட தான் வரும். மேல அவன் போயிட்டான்னா பிரம்மலோகம் போனாலும் அதுக்கு மேற்கொண்டுதான் அவன் வந்து அந்த பிரம்மாவாலையும் சனகரனாலையும் சனத்குமாரனாலையும் பாடம் எடுக்கப்பட்டு அங்கிருந்து அவனுக்கு முக்தி கிடைக்கும். இல்ல இங்கேயே போறது, இங்கேயே அவனுக்கு நிச்சயமா முக்தி கிடைக்கும். ஆகையினால அவன் ஒரு நாளும் நைவைக இங்கேயும் சரி மேலையும் சரி ஒரு நாள் அவனுக்கு நாசமானது அவனுடைய படிப்புக்காகனது வரவே வராது. அவன் போட்ட எஃபர்ட்டுக்கு நாசமானது கிடையவே கிடையாது. நகி கல்யாண கிருத் கச்சித் துர்கதிம் தாத கச்சதி பார்த்த நைவேஹனா முத்திர விநாசஸ்தஸ்ய வித்யதே நகி கல்யாண கிருத் கச்சித் துர்கதிம் தாத கச்சதி அப்படின்னார். பார்த்தா அவனுக்கு அழிவுன்றது இம்மையிலையும் கிடையாது, மறுமையிலையும் கிடையாது, இகையிலையும் கிடையாது, அமுத்திர லோகத்திலையும் கிடையாதுப்பா வினாசா. ஏன்னா அவன் கல்யாண கிருத். யார் ஒருத்தன் வேதாந்தத்துக்கு வந்துட்டானோ, வேதத்தினுடைய சிறப்பை அறிந்து கொண்டு விட்டானோ, வேதாந்தத்தினால ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டோ, அவனுக்கு பூர்வ ஜென்ம சந்நியாசம் சம்ஸ்கிருதத்தினாலதான் இது வருது. இல்லையானா அவன் செய்த புண்ணியத்தினாலதான் இந்த ஜென்மாக்கு இங்க வரான். அப்படி இருக்கக்கூடியவன் கல்யாண கிருத்து. அப்படி இருக்கக்கூடியவன் தான் எப்பொழுதும் நல்லதை செய்பவன். அவன் தானே மங்கள கிருத்து, அவன் தானே. அப்படி இருக்கக்கூடிய கல்யாண கிருத்து கஷ்டித் யாரு இருந்தாலும் நகி துர்கதிங் கச்சதி, அவன் ஒரு நாளும் துர்கதியை அடையவே மாட்டான், ஒரு நாள் அடைய மாட்டான். என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டா பிராபிய புண்ணிய கிருதாம் லோகான், அவன் பண்ண புண்ணியத்துக்காக. இப்போ ஒரு டவுட் வரும், வேதாந்தம் தானே சார் படிச்சான், அதுதான் வேதாந்தம் படிக்கிறதும் புண்ணியம் இல்லையா? 18வது சாப்டர்ல சொல்லியிருக்காரு கீதையை படிச்சா புண்ணியம்னு இல்லையா? நீங்க என்ன புண்ணியம்னு சொன்னாரு? நீங்க வந்து யாகங்கள்லாம் பண்ணா சொர்க்க பிராப்தியானது எப்படி வருகிறதோ அவ்வளவு கஷ்டப்பட்டு அப்தோர் யாமங்கள்லாம் பண்ணி இல்லையா, அவங்களுக்கு சோமசையெல்லாம் பண்ணி என்ன ஒரு உத்தம கதி ஏற்படுகிறதோ அது இந்த கீதையினாலே ஏற்படுகிறதுன்னு அங்க கேரண்டி கார்டு கொடுத்திருக்காரு. ஆகையினால நிச்சயமா வேதாந்தம் படிக்கிறவனுக்கு புண்ணியம் இருக்கு, அதுல சந்தேகமா கிடையாது. ஒண்ணு இந்த ஜென்மால எனக்கு ஞானம் வந்திருக்கணும், ஞானம் வரலன்னா கண்ணை மூடும் போது நான் புண்ணியமானாதானே சாக போறேன், இது ஒரு சியூரிட்டி எனக்கு இருக்கு. ஆகையினால நான் பண்ணது தப்பே இல்லை. அதனால உனக்கு இந்த சந்தேகம் வரதுக்கு அவசியமே கிடையாது. எப்படி இருந்தாலும் he dies and he goes to upper லோக, டெஃபினட்டா கீழ் லோகத்துக்கு போக போறது இல்லை இல்லையா? போயிட்டு அந்த பிராரப்தம் முடிகிற வரைக்கும் அவன் என்ன பண்ண, பிராப்திய புண்ணிய கிருதாம் லோகான், அந்த புண்ணிய கிருதத்தினால அந்த லோகத்தை அடைந்து சாஸ்வதி உஷித்வா சாஸ்வதி சமாக, அங்க போய் சாஸ்வதமாக அதை இருக்கிற வரைக்கும் அதை நன்றாக அனுபவிச்சுட்டு, அந்த புண்ணியத்தை உனக்கு நல்லதெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும். அனுபவிச்சு அதுக்கப்புறம் எங்க போறான், சுச்சீனாம் ஸ்ரீமதாம் ஜேஹே, நல்ல பியூரிட்டி இல்லையா, அப்படி இருக்கக்கூடியதான ஒரு ஃபேமிலி, பியூர் ஃபேமிலியில இருப்பான், நல்ல ஃபேமிலியில வந்து பிறப்பான். அது மாத்திரம் இல்ல ஸ்ரீமதாம் ஜேஹே, அது மாத்திரம் இல்ல ஐஸ்வர்யங்களோட தார்மிகாவும் இருக்கும் ரைச்சியஸாகவும் இருக்கக்கூடிய ஒரு கஷ்டமும் இல்லாத ஒரு குடும்பத்துல கே இந்த யோக பிரஷ்டா அபிஜாயத்தே அப்படின்னாரு. இந்த யோக பிரன் அப்படின்னாக்க ஞானாபாசம், ஞான ஆபாசமா இருக்கக்கூடியவன், இன்னும் ஞானம் ஏற்படல, ஞான ஆபாசம் தான் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய யோக பிரஷ்டன் அவனுக்கு பேரு. கொஞ்சம் ஞான யோகத்துல இருந்து கொஞ்சம் ஸ்லிப் ஆனவன், பிரஷ்ட ஸ்லிப் ஆயிட்டான் சார், அவ்வளவுதான். இன்னும் கொஞ்சம் இருந்தான்னாக்கா அவனுக்கு முதல்ல பகவான் என்ன சாகடிச்சார். அவன் ஞானம் வந்து ஜம்ம ஓகோன்னு போயிருக்க வேண்டிய, அடுத்த ஜென்மா வர வேண்டிய அவசியம் இல்லை, என்னவோ ஒரு கிளிக் இல்ல, அதனால இங்க வந்து பிறந்துட்டான். பிறந்தவன் என்ன பண்ணா, நேர வேதாந்த கிளாஸுக்கு வந்துட்டான். ஏன்னா ஒரு காரியமும் பண்ணல, ஒரு நல்லது பண்ணல, ஒரு யாகம் பண்ண மாதிரி தெரியல. இல்ல நம்ம எல்லாம் என்ன பண்ணோம், எப்படி வேதாந்தத்துக்கு இவ்வளவு பெரிய வசதியா வேதாந்த அறிவானது நமக்கு கிடைக்கிற மாதிரி எப்படி பகவான் பண்ணான்னா, அது பூர்வ ஜென்மத்திட்ட அபியாச வசத்தினாலையும், போன ஜென்மால என்ன நல்ல காரியம் நம்ம பண்ணோம், இந்த ஜென்மால ஒன்னும் நல்லது பண்ண மாதிரி தெரியல, போன ஜென்மால என்ன பண்ணிருக்கோமோ தெரியல, நமக்கு இப்படி ஒரு குரு கிடைச்சார், இப்படி ஒரு நாலேஜ் எல்லாம் கிடைக்கிறது, இப்படி ஆச்சாரியாலேயே நம்ம குலதெய்வமாக
கருதக்கூடிய ஆச்சாரியனையே நமக்கு ஆச்சாரியனாக வர மாதிரியான ஜென்மாலாம் கிடைக்கிறது. இதெல்லாம் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். பக்தியானது ஏற்படுகிறது இல்லையா? இப்படிப்பட்டவர்களுக்கு யோக பிரச்சனை கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுது ஞான யோகத்துல. அப்படி இருக்கிறவர்கள் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில பிறந்துடுறாங்க. பிறந்து அந்த விட்டகுர தோட்டக்கரையில அந்த வேதாந்தம் படிச்ச உடனே உங்களுக்கு வரப்போகுது. அதனால உங்களுக்கு எப்படி தெரியும்? விட்டகுர தோட்டக்கரைக்காக நீங்க வந்திருக்கலாம், இது முடிஞ்ச உடனே உங்களுக்கு அவ்வளவுதான், இந்த ஜென்மா இருக்கலாமே அப்படின்னு கேரண்டி கொடுத்தார். ஆட்டாவா இல்லன்னா இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறான் பாருங்க. யோகினாம் ஏவ குலே பவதி தீமதாம் இல்லையா? இந்த பகவத்கீதையில சொன்னத அப்படியே இவர் சொல்றார். சைட் பை சைட் பார்த்தோம்னா நமக்கு புரியும். இங்க இவர் 46 என்ன சொல்றாரு பாருங்க. யோக பிரஷ்டஸ்ய கீதாயாம் அதீதே பகுஜன்மணி பிரதிபந்தக்ஷய ப்ரோக்தஹ ந விசாரோப்யநர்த்தகஹ. இது பாருங்க, கீதாயாம் யோக பிரஷ்டஸ்ய, கீதையில இந்த யோக பிரஷ்டனுக்கு, யாருக்கு? இந்த ஞானத்திலிருந்து ஸ்லிப் ஆனவனுக்கு, இவனுக்குதான் யோக பிரஷ்டன், ஞான யோக பிரஷ்டா இல்லையா? ஞான ஆபாசமா இருந்த இவனுக்கு அதீதே பகுஜன்மணி இல்லையா? வெகு ஜன்மாக்கள் சென்ற பிறகுதான் என்ன அவனே வேதாந்தத்துக்கு வரப்போறான். இத பகவான் அந்த வேதாந்த புஸ்தகத்தை ஒருத்தர் கையில வைக்கவே விடமாட்டார். அப்படி வைக்கிறாருனால என்ன அர்த்தம்? சரமே ஜென்மான்னு இருந்ததுன்னாதான் வேதாந்த புக்கே இவனுக்கு வரும். அவனுக்கு நாட்டமே வேதாந்தத்துல அப்பதான் வரும். இல்லைன்னா அவனுக்கு அப்படிதான் வெளியில போயிட்டு இருந்திருப்பானே தவிர, பக்தியில எல்லாம் நாட்டம் வந்திருக்குமே தவிர ஞானத்துல நாட்டம் வருதுனாக்க பூஜன்மக்கிட்ட அபியாச அவசாதேவ, அதுல ஒரு சந்தேகமே இல்லை. அதனால அதீதே பகுஜன்மணி பிரதிபந்தக்ஷயா இல்லையா? அதனால பிரதிபந்தக்ஷயமானது புரோக்தஹா, இந்த கேரண்டியானது சொல்லப்பட்டிருக்க, பகவத்கீதை எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ந விசாரோப்யநர்த்தகஹ, அதனால இப்ப பண்ண விசாரமானது ஒரு நாளும் பிரயோஜனமற்றதாக ஆகாதுன்னு பகவத்கீதையில சொல்லியிருக்கார். பகவத்கீதையில என்ன சொல்லியிருக்காருன்னு இப்பதான் நம்ம படிச்சோம். அவன் கேள்வி கேட்டான் இல்லையா? உங்களை தவிர சம்சயஸ்யாச்ச சேத்தும் அருகதி, உங்களை தவிர இதை கேட்க முடியாதுன்னு. அப்ப இவர் என்ன சொன்னார்? நகி கல்யாண கிருத்தி துர்கத்தின் தாத்த கச்சத்தின்னு இவனுக்கு சொன்னார். அதுக்கப்புறம் அவர் தான் பிராப்திய புண்ணியகிருதாம் லோகான் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதே ஸ்லோகத்தை அப்படியே எடுத்து வித்யாரண்யர் போட்டார். பிராப்திய புண்ணியகிருதான் லோகான் ஆத்ம தத்துவ விசாரதா, அங்க உஷித்வா சாஸ்வதி சமாஹான்னு போட்டார். அதை தூக்கி இவர் சௌகரியமா போட்டார். ஏன்னா அந்த அளவுக்கு இவருக்கு நாலேஜ் இல்ல. பகவத்கீதையில அங்க இருக்கிறத தூக்கி இங்க போடுவார், இங்க இருக்கிறத போட்டு அதை போட்டு ஒரு அர்த்தத்தை ஜம்முன்னு போடுவார். நம்ம இந்த காரியங்கள்லாம் பண்ண மாட்டோம். அதையும் இங்க லீவ் பண்ண எல்லாத்தையும் நம்ம கையை பிடிச்சு அழைச்சிட்டு போனோம். வித்யாரண்யர் பண்ணி நமக்கு சௌகரியமா அப்படி லட்டா கொடுப்பாரு, நம்ம படிச்சுக்கலாம். அவர் அங்கங்க தேடி அந்த ஸ்லோகத்துல எப்படி சொல்லியிருக்கு, இந்த ஸ்லோகத்துல 18th அங்க சொல்லியிருக்கு, இதெல்லாம் தேடி அவர் நமக்காக எடுத்து அப்படி போட்டிருக்காரு. பிராப்திய புண்ணியகிருதாம் லோகான் ஆத்ம தத்துவ விசாரதா சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேஹே சாபிலாஷோபிஜாயதே. யாகம் பண்ணாதான் புண்ணியகிருதாம் லோகம் போகணும்ன்றது கிடையாதுப்பா. பகவத்கீதையில 18 சொல்லியிருக்காரு இல்லையா? ஆத்ம தத்துவ விசாரத்தை ஹேத்வர்த்தே பஞ்சமி இல்லையா? இப்படி பண்ணவர்கள் கூட வேதாந்திக் ஸ்டூடெண்ட் ஆல்சோ இல்லையா? அவனுக்கும் புண்ணியகிருதாம் லோகம் தான் இல்லையா? பிராப்திய புண்ணியகிருதான் லோகானே ஆத்ம தத்துவ விசாரதா. இப்ப யோக பிரஷ்டா சப்ளை பண்ணுங்க. யோக பிரஷ்டா புண்ணியகிருதாம் லோகான் பிராப்திய ஆத்ம தத்துவ விசாரதா, ஆத்ம தத்துவத்தை விசாரிப்பதன் பலனாக புண்ணியம் செய்வோர்களின் உலகத்தை அடைந்து இல்லையா? அப்படின்னாக்க என்ன படிச்சிருக்காம அப்படின்னாக்க அதுல ஒரு ஆசை உண்டு, ஜிக்யாசு ஆயிட்டாங்க. வேதாந்தத்தை படிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வரதே எல்லாருக்கும் வருமா? வந்திருக்க. ஆச்சரியமான விஷயம் இல்லையா இது? வேதாந்தத்தை படிக்கணும்னு சொல்லி வந்திருக்கான்னு சொன்னாலே ஆத்ம தத்துவ விசாரதா பிராப்திய புண்ணியகிருதான் லோகான். இதனால இப்ப என்ன இன்ட்ரெஸ்டோட எங்க போய் போறப்பான்? இவனுக்கு வேதாந்தம் இந்த ஜென்மால எழுதியிருக்கு, அடுத்த ஜென்மால இவன் படிச்ச ஆகணும்னு எழுதியிருக்கு. அதனால அவனை எங்க தள்ளினா இருப்பாருங்க? சுச்சீனாம் ஸ்ரீமதாம் ஏஹே. சுச்சீனாம் பியூர் மாரலி சவுண்ட் ஃபேமிலி இல்லையா? அது கவனிக்கணும். சுச்சீனாம் ஏஹே, சுச்சியாக இருக்கக்கூடிய ஒரு
ரொம்ப தார்மீகமான ஒரு குடும்பத்துல, அது மாத்திரம் இல்ல, ஸ்ரீமதாம் ப்ராஸ்பரிட்டியோட இல்லையா, ரைச்சியஸ் ஃபேமிலி இருக்கப்பட்ட ஃபேமிலி, தார்மீகமாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துல கண்ணு காது மூக்கெல்லாம் நல்லா வேலை செய்யற மாதிரியான ஒரு ஜென்மா கிடைச்சி, இந்த புஸ்தகத்தையும் பகவான் கொடுத்து, ஒரு ஆச்சாரியனையும் கொடுத்து, இவனை ஜாலியா என்ஜாய் பண்ணி வித்யானந்தத்தை என்ஜாய் பண்ண சொல்லக்கூடியதான சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேஹே யாரு, சாபிலாஷோபிஜாயத்தே, அந்த ஆசை உடையவனுக்கு பூர்வ ஜென்ம கிருத்த அந்த புண்ணிய புஞ்ச வசாத்து இந்த ஜென்மால அவனுக்கு எப்படி வருதுன்னா, இந்த வேதாந்தத்தை படிக்கணும்ன்ற ஒரு ஆசையில அபிலாஷா சக வர்த்ததே, அந்த அபிலாஷத்தோட சாபிலாஷா அபிஜாயத்தே, இப்படின்னா அவன் பிறக்கிறான் இல்லையா. சுச்சீனாம் ஸ்ரீமதாம் ஜெக, அந்த மாதிரி ஏன் சார் அப்படின்னா, அவங்க பரமாத் ரொம்ப அழகாக சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேகத்துல பிறந்தாதான் அவனுக்கு பஞ்சமகா யஜ்யங்கள்லாம் பண்ண முடியும். பஞ்சமகா யஜ்யங்கள்லாம் பண்ணிட்டு வேதாந்தம் படிக்கிறவனுக்கு இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக புண்ணியமானதும் சேர்றது, அந்த கரண சுத்தியும் வந்துடுறது. அதனால அவனுக்கு வேதாந்தமானது குயிக்கா வேலை செய்யறது, இந்த பாசிபிலிட்டி எல்லாம் இருக்கிறதுனால இது ஒரு டைப் ஆஃப் பர்சன் இல்லையா, இது ஒரு வசதி. ஆனா இப்படிதான் பிறக்கிறாங்க. ஜெனரல், இது ஜெனரல். சில ஸ்பெஷல் கேசஸ் இருக்கும், அத பத்தி சொல்ல போறார். அத்தவா யோகினாம் ஏவ குலே பவதி தீமதாம் நிஸ்பிருஹோ பிரம்ம தத்வஸ்ய விசாராத் ததி துர்லபம். அங்க என்ன சொன்னார் பகவான் அதை சொல்லும்போது, அத்தவா யோகினாம் ஏவ குலே பவதி தீமதாம் ஏததி துர்லபதரம் லோகே ஜென்ம எதி திருஷம் அப்படின்னு. அங்க என்ன சொன்னாரு, அத்தவா இப்படி சாதாரணமா பிறந்து வேதாந்தத்துக்கு வந்து அவன் ஜம்முன்னு முன்னுக்கு வந்துருவான், போப்பா கவலைப்படாதீங்க, அவனுக்கு எப்படியோ ஞானம் வந்துடும், வேதாந்தத்துக்குள்ள வந்துருவான், இப்படி இந்த ஜென்மா அடுத்த ஜென்மால அவன் படிச்சு போயிடுவான், இப்படி ஆயிடுவான். அதனால அவன் படிச்ச வேதாந்தம் ஒரு நாளும் போய்க்காது. இப்ப நமக்கு அது சந்தேகம் பண்ணா அடுத்த ஜென்மால பாக்கிய படிச்சுட்டு அப்படியே நேரம் வர வேண்டியதான். நத்திங் டு வரி, எய்தர் திஸ் ஆர் நெக்ஸ்ட் ஜென்மால எப்படி இருந்தாலும் கீழே போறதுன்றது இனிமே வேதாந்தம் புக்கு கையில பட்டவனுக்கு கிடையாது, அந்த கேரண்டி கொடுத்தாச்சு இல்லையா. நகி கல்யாணத்துக்கு கஷ்டித் துர்கத்தையும் பாப்பி கேரண்டி கார்டு கொடுத்தாரு. அப்புறம் கடைசியில கேரண்டி கார்டை கொடுத்துட்டு உனக்கு நாட் அப்ளிகபிள்னா சொல்ல முடியாது. அவரு எஸ் நோ ரைட் கரெக்டா கொடுத்தாரு, அதனால நம்ம எல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ரைட்டா. இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறாரு. அத்தவா யோகினாம் ஏவ குலே பவதி, நல்ல யோகிகள் இருக்கக்கூடிய, அதுவும் எப்படிப்பட்ட யோகி, ஞான யோகத்துல தீமதாம் யோகினாம் ஜே, அதான் கவனிக்கணும் இல்லையா. புத்திமான்களாக இருக்கக்கூடிய ஞான யோகிகளுடைய சாஸ்திரம் சம்பிரதாயம் இருக்கக்கூடியதான ஒரு குலத்துல குலே பவதி, இந்த குலத்துல போய் அவன் ஜென்ம பவதி அப்படின்னு அர்த்தம். இவனுடைய ஜென்மாவானது இந்த இடத்துல பிறப்பான். ஏததி, இது ரொம்ப துர்லபம். ஏன் துர்லபம்? லோகே ஜென்ம எதீதிருஷம், இப்படிப்பட்ட ஜென்ம ஏதத்து ஒரு பிறவி எதுவோ அது லோகே துர்லபம், அது ரொம்ப ரேருப்பா, சில பேருக்கு தான்ப்பா அப்படி கிடைக்கும். ஏன் சில பேருக்கு அப்படின்னா யோசிச்சு பாருங்க. நீங்க பாப்பாவும் படிச்சவர், அம்மாவும் படிச்சவர், மாமா தாத்தா எல்லாருமே படிச்ச சம்பிரதாயமா இருக்காங்க எல்லாம். சோ சின்ன வயசுல இருந்தே அதுலயே ஒரு ஈடுபாடானது ரொம்ப ஈஸியா வந்துவிடும் இல்லையா. அப்புறம் நடுவுல போய் இது ரைட்டா அது தப்பா, அது பண்ணலையே இது பண்ணலையே, இதெல்லாம் அது அவளுடைய ஃபேமிலி ட்ரைட்டே. அது அவ அப்பா விசாரம் பண்ணார், அவ தாத்தா விசாரம் பண்ணார், அவ தாத்தாக்கு தாத்தா யாகம் பண்ணார், விசாரம் பண்ணார், இவன் பண்ணா, இவனும் பண்றான். அதுக்கு ரொம்ப ஈஸியா அப்படி ஒரு பேக்கேஜ் ரொம்ப ஈஸியா வருது. கஷ்டப்பட வேண்டாம் இல்லையா. அங்க இங்க கிளாஸுக்கு போயிட்டு நம்மள மாதிரி அவஸ்தப்படவே வேண்டாம். வீட்டுல இருந்தார் எப்ப வேணாலும் ஃப்ரீயா இருந்தான்னா அப்பா கத்து கொடுத்துருவார். ஐயோ அதடு வியாக்கரணத்தை தேடு, இதை முடிச்சிடு, அப்படி கொஞ்சம் மீமாம்சப்படி வேதாந்தத்துக்கு வந்து ஆச்சாரியார் பாக்கியத்தை முழுக்க நொட்டு பண்ணேன் அப்படின்லாம் சொல்றதுக்கு எல்லாம் ஆள் இருக்கு. சின்ன வயசுல இருந்து அது வந்துடுறது இல்லையா. இப்படி எல்லாம் துர்லபம். இப்படி ஒரு ஜென்மா யாராவது நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதனாலதான் சொல்றேன், இது அதை விட துர்லபம். முதல்ல சொன்ன கேஸை விட, முதல்ல சொன்ன கேஸ்லயாவது அவன் பஞ்சமகா யஜ்யங்கள்லாம் பண்ணக்கூடியதான பைசா இருக்கணும் அவனுக்கு. அவன் எப்படி சிக்கியான குடும்பம், ஸ்ரீமத்தோட இருக்க குடும்பம், ஆனாலும் எஃபர்ட் எல்லாம் போட்டு வரணும். இங்க அதை விட எஃபர்ட்லெஸ்ஸான ஒரு குடும்பம் இது. எப்படி அத்தவா யோகினாம் ஏவ குலே பவதி தீமதாம், அதே வார்த்தை அங்க எடுத்தாரு. அப்படியே வித்யாரண்யர் 48வது ஸ்லோகத்தை பாருங்க. அத்தவா
யோகினாம் ஏவ குலே பவதி தீமதாம் நிஸ்பிருஹோ பிரம்ம தத்வஸ்ய விசாராத் ததிஹி துர்லபம். அத்தவா தீமதாம் யோகினாம் ஏவ குலே தஸ்ய ஜன்மா பவதி. ஜன்மா பவதி. இந்த யோக பிரஷ்டனான இருக்கானே அவனுக்கு தீமதாம் யோகினாம் குலே புத்திசாலியாக இருக்கக்கூடிய புத்திசாலி விவேகிகளாகவும் யோகிகளாகவும் இருக்கக்கூடியதான ஒரு குலத்துல பிறப்பான். ஏன்னா இவாளுக்கு ஐஸ்வர்யம் வேணும்ன்ற அவசியம் இல்லை. இல்ல இது பெரிய ஐஸ்வர்யம். இங்க படிப்பு இருக்கு, அவன் ஒண்ணும் பண்ண வேண்டியது அது போதும். அந்த குடும்பத்தெல்லாம் சாதாரணமா தான் இருக்கும். இல்ல ஒன்னும் அது அங்க ஒன்றும் பைசா எல்லாம் இல்ல. ஆனா பைசா இருந்ததுன்னாக்க இது வேற எங்கேயாவது டீவியேட் பண்றதுக்கான சான்சஸ் ஃபர்ஸ்ட் கேஸ்ல இருக்கு. அந்த கேஸ் கூட கிடையாது இவனுக்கு இல்லையா. பணம் வந்துருச்சுன்னா எப்படி மாத்தோன்றது தெரியாது, அதுவும் கிடையாது இல்ல. அந்த பணத்தை நல்லா பஞ்சமகா யஜ்யத்துக்கு யூஸ் பண்ணானோ வேற யஜ்யத்துக்கு யூஸ் பண்ணிடுவானோ அதுவும் தெரியாது இல்லையா. அந்த ஒரு கேஸும் இதுல இல்ல. அதனால இது துர்லபத்தனம் ஒரு கேஸ். அது மாத்திரம் இல்ல, நிஸ்பிருஹா இவன் கம்ப்ளீட்லி டெட்டாச்சா பிரகலாம். பாருங்க, இவன் பிறந்த மேனிக்கே அவனுக்கு எங்கேயுமே நாட்டமே இல்லை. நேர திருவண்ணாமலைக்கு போற, அங்க போய் உள்ள பாதாள விநாயகர் கிட்ட போற, அங்க போய் அவர் பாடு உட்கார்ந்துட்டார். இன்னும் அடுத்த வேலை சாப்பாட்டை பத்தி கவலைப்படல, எதையும் கவலைவே படல. அப்படின்னா அவருடைய மைண்ட் எல்லாம் அப்படியே வந்தது. எப்படி வந்தது? யாருகிட்ட படிச்சாரு? யாராவது சின்ன வயசுல சொன்னாலா பண்ணாலா? பூர்வ ஜென்ம சம்ஸ்கிருத புண்ணிய புஞ்ச வசாத்து நேர வந்தார், உட்கார்ந்துட்டார் இல்லையா. எப்பேற்பட்ட ஞானமானது அவர்களுக்கு எல்லாம் எப்படி வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையெல்லாம் அப்படி வரக்கூடியதா அமைஞ்சிருக்கு. சத்தர்சனம் என்ன, உபதேச சாரம் என்ன இல்லையா, அப்படி எல்லாம் ராமனருக்கு வந்தது. இப்படி எல்லாம் ஜீனியஸ் எல்லாம் பாக்குறோமே, எப்படி எல்லாருக்கும் வருது. அவர் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு வந்த மாதிரி, ரமணருக்கு வந்த மாதிரி, சேஷாதிரி சுவாமிக்கு வந்த மாதிரி எத்தனை பேரு இல்லையா நம்ம பார்த்திருக்கோம். இவெல்லாம் சின்ன வயசுலயே வந்துட்டால வரும்போதே அவளுக்கு இதுலயே நாட்டத்தோடய வரான்னா நம்ம என்ன பண்ண வேண்டியது? போன ஜென்மத்தினுடைய படிப்பினுடைய உட்டகுற தொட்டக்கரை காரணமாக வாமதேவருக்கு கர்ப்பத்துல வந்தது. ஜடபரதருக்கு 3 ஜென்மம் ஆச்சு. இதோ நம்ம ஆளுங்களுக்கு எல்லாம் இந்த ஜென்மாலேயே வந்துருச்சு. அதுவும் 17-18 வயசுலயே வந்துடுறது. அப்படின்றதுனால இந்த ஜீனியஸ் எல்லாம் எப்படி நிஸ்பிருஹா, உலகத்துல எவ்வளவு டிவி இருந்துச்சு, இது எதுவுமே அவருக்கு அஃபெக்ட் பண்ணவே இல்லையே. அவருக்கு கிரிக்கெட் மேட்சை பத்தி கவலை இல்ல, ஃபுட்பால் மேட்சை பத்தி கவலை இல்ல, இல்ல நாட்டு நடப்பை பத்தி கவலை இல்ல, யார் ஆள்றான்றது கவலை. அவாபாட்டுக்கு பிரம்மத்தை வெறும் நம்பி அப்படியே உட்கார்ந்துட்டாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு இல்லையா. இப்படி நிஸ்பிருஹா எப்படி பிரம்ம தத்துவசிய விசாரா இல்லையா. பிரம்ம தத்துவத்தினுடைய விசாரத்தினால பிரம்ம தத்துவசிய விசாராத்து நிஸ்பிருஹா என்ன, அப்படியே ஒரு ஆசையும் இல்லாதவனாக பிரம்ம தத்துவத்தை விசாரித்ததன் பலனாக அப்படியே இங்க தோன்றினார். ததி துர்லபம். இப்படி வரக்கூடிய ஆளுங்கள்லாம் ரொம்ப துர்லபம் இல்லையா. இவங்கெல்லாம் தே ஆர் ஆல் ட்ரூலி கிரேட் இல்லையா, ஆனா வெரி ரேர் இல்லையா. ப்ரீவியஸ் இல்லையாவது தார்மீகம் எல்லாம் இருக்கணும், அதுக்கப்புறம் ஞானியான ஃபியூச்சர்ல வரணும், அது பாசிபிலிட்டி. இங்க அப்படி இல்ல, பிறக்கும் போதே நிஸ்பிருஹா, அவனுக்கு வைராக்கியம் ஜம்முன்னு வந்துட்டு நேர இப்ப ஞானம் அடைய வேண்டியதுதான் பாக்கி. அப்படி ஜென்மாவை கொடுக்கறத நம்ம பார்த்திருக்கோமே இல்லையா. அதனால எல்லா சௌகரியமும் வீட்டுல இருந்து பணமும் பணமே இல்லை, ஆனா நாலேஜ்னு ரொம்ப ஈஸியா பணத்துக்கு ஒரு வேல்யூவே கொடுக்காம, அது கூட ஒரு துக்கம் தானே இல்லையா. அதுவும் இல்லாதக்க அவருக்கு இருந்தது. அதை விட ஒசத்திப்பா, அது ரேர், துர்லப தரம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா அதை கொண்டு போய் முடிச்சால. தத்ர தம் புத்தி சம்யோகம் லபதே பௌர்வ தேஹியம் யததே சததோ பூயஹா சம்சித்தௌ குரு நந்தன. 43வது ஸ்லோகம் பகவத்கீதையில. தத்ர தம் புத்தி சம்யோகம் இல்லையா. தத்ர அது அப்படியே எடுத்திருக்காரு இல்லையா. இந்த ஜென்மால தம் புத்தி சம்யோகம், போன ஜென்மால பௌர்வதேகிகம்,
பூர்வதேக சம்பந்தமாக இருக்கக்கூடிய இல்லையா, போன ஜென்மால இவன் படித்ததான கீதை, போன ஜென்மால இவன் படித்ததான உபனிஷத்து, இது கூட சேர்ந்து இவன் இந்த ஜென்மால தம் புத்தி சம்யோகம் லபத்தே இல்லையா, முன் உடல்ல தோன்றியதனான அந்த புத்தியோட கூட்டுறவை சேர்க்கை வைத்துக் கொண்டு இந்த ஜென்மா அவனுக்கு அடைகிறான், இந்த ஜென்மாவை அடைகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எல்லாம் போன ஜென்மால நிறைய பண்ணதனுடைய பாக்கிக்காக இங்க வந்திருக்கோம்னு ஒரு அர்த்தம். சப்போஸ் இப்படி ஆர்கியூ பண்றோம்னு வச்சுக்க, நம்ம நிறைய படிக்கிறோம் என்ன, அது பிரயோஜனம் இல்லாம போயிட்டேன்னா நிச்சயமா போகாத, அடுத்த ஜென்மா உங்க கூடவே வரப்போகுது. நீங்க படிச்ச படிப்பு மட்டும் யதா கர்ம யதா ஸ்ருதம், நீங்க கேட்ட வேதாந்தமானது உங்களோட வளர்ந்துட்டே இருக்க போறது. அதுல ஒண்ணு சந்தேகமா வச்சுக்காதீங்க. தத்ரதம் புத்தி சம்யோகம் லபத்தே பௌர்வதேஹிகம், தத்ர பௌர்வதேஹிகம் தம் புத்தி சம்யோகம் லபத்தே. போன உடம்புல போன ஜென்மால நீங்க பண்ண படிப்பினுடைய காரணத்தினாலதான் உங்களுக்கு பழசெல்லாம் ஈஸியா புரிஞ்சு இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க. இல்லைன்னா முதல் ஸ்டேஜ்ல இருந்துருப்போன்றதுனாலயே தெரிஞ்சது, அங்கங்க படிச்சிருக்கிறதுனாலதான் இந்த குயிக்கா வர முடியாது. அதனால போன ஜென்மால வந்ததான புத்தி அந்த ஞான சம்யோகத்தினாலதான் இதை அடைகிறான். ஏ குருநந்தன, குருவம்சத்துக்கு பிறந்தவனே, இத நல்லா படிச்சுக்க. யததேச்ச ததோ பூயஹா சம்சித்தம். நீ என்ன ட்ரை பண்ற தெரியுமா? உனக்கு தெரியாது, இல்ல நாலேஜ் எல்லாம் உனக்கு வந்துடுச்சு. இதுக்கு மேல வாட் இஸ் ரிக்வயர்டோ அதுதான் இந்த ஜென்மால உனக்கு வந்துட்டு இருக்கு. நீ கொஞ்சம் ஷூடா இருந்ததா அது புரியும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டாரு. தத்தோ பூய ததஹா பூயஹா அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை காட்டின அதை விட ததஹா பூயஹா, இதை விட மேலானதான விஷயங்களுக்கு தான் நீ எதத்தை நீ பிரயத்தனம் பண்ணணும். ஏற்கனவே இதெல்லாம் நேச்சுரலா உனக்கு பக்தி, உனக்கு நல்லா பேசக்கூடிய வழக்கம் இல்ல, அது இருந்து பேசுறது கிடையாது, யாரையும் வள்ளுன்னு ஊழறது கிடையாது. இதெல்லாம் பை நேச்சர் உனக்கு போற ஜென்மாலேயே சேர்ந்ததுனால வந்தது. இதுக்கு மேல சில கெட்டது இருக்கு இல்லையா, அதை மாத்திரம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீ வேதாந்தத்தை புரிஞ்சுட்டு போறதுக்கு தான், அவ்வளவுதான். பாக்கி எல்லாம் இதெல்லாம் பூர்வ ஜென்மாத்துல வந்துருச்சு உனக்கு. என்ன நம்ம பார்த்தாலே தெரியுதுல, சம் பீப்புள் ஆர் பான் சாஃப்டா இருக்காங்க, நல்ல பிஹேவியர், நல்லா பேசுறாங்க, அவ சொல்றதெல்லாம் ஒரு இதெல்லாம் எப்படி வந்தது? எல்லாம் பூர்வ ஜென்மத்துல சம்பாதிச்சதெல்லாம் வந்துடுது. பிளஸ் அந்த வேதாந்த நாலேஜும் இருக்கு. அந்த உட்டக்குறை தட்டக்குறை இருக்கும் போது இந்த ஜென்மால நீ படிக்கிற கிரந்தத்தினால உனக்கு வந்துட்டு போறது. அதனால எதத்தேச்ச தத்தோ பூயஹா சம்சித்தௌ குருநந்தன அப்படின்னு சொன்னார். அப்படியே எடுத்தார். யாரு? நம்ம வித்யாரண்யர் எடுத்து ஒரே ஒரு சின்ன ஒரு மாற்றம் மதம் கொடுத்தார். தத்ர தம் புத்தி சம்யோகம் லபதே பௌர்வதேஹிகம் யததேச்ச ததோ பூயஹா. அது வரைக்கும் அப்படியே எடுத்தாரு. அந்த சம்சித்தௌ குருநந்தனாக்கு பதிலா தஸ்மாத் ஏதத்ஹி துர்லபம். அப்பா அவர் ஃப்ளோல போயிட்டு இருக்காரு கிருஷ்ண பரமாத்மா. உனக்கு முன்னாடி என்ன சொன்ன? சாபிலாஷா அபிஜாயத்தேன்னு சொன்னேன். விக்கீனாம் தீமதாம் எங்க 47 48 என்ன சொன்ன? நிஸ்பிருஹாவா இருந்து யோகினாம் கிருத்தே தீமதாம் குலே இவன் பிறக்கிறான், அது துர்லபம்னு சொன்னேன். அந்த துர்லபம் இருக்க அதை உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போ இல்லையா. ஏதத்ஹி துர்லபம்னு அங்க சொல்லிட்டேன், அங்க போயிட்டேன். அது நீங்க லிங்க் பண்ணி பாத்துருக்க மாட்டீங்க. அங்க இங்க பாருங்க, நான் சொல்றேன். தத்ரதம் புத்தி சம்யோகம், அந்த யோக தீம பௌர்வதேகிகம், அந்த யோகிகளுடைய குடும்பத்துல பிறந்து பௌர்வதேகிகம் பூர்வதேக சம்பந்தமாக இருந்து கொண்டு போன ஜென்மால நீங்க பண்ணதெல்லாம் சேர்த்து புத்தி சம்யோகம் அந்த அறிவினுடைய சேர்க்கையானது தத்ர இல்லையா இந்த ஜென்மால அதை லபத்தே இல்லையா. இந்த ஜென்மால அந்த போன ஜென்மால சேர்ந்ததனுடைய அந்த விட்ட குறைய தொட்டக்கிட்ட இந்த ஜென்மால எப்படியோ இவன் வேதாந்தத்துக்கு வந்துட்டான். வந்து இந்த நாலேஜ் ஆனது இவருக்கு கிடைச்சிருக்கு. பௌரதேகம் லபத்தே. இப்ப என்ன பண்ணணும்னா நீ ஒண்ணும் கவலைப்படாது, அது அப்படியே இருக்குல்ல. இதுக்கப்புறம் உனக்கு வேண்டியது நமக்கு தெரியாது. இன்னும் கொஞ்ச நாள் இப்படி படிச்சுட்டே இருந்தா உனக்கு நிச்சயமா அந்த ஞானமானது. எததேச்ச ததோ பூயஹா. இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணோம்? இத ததஹா பூயஹா, இதுக்கு மேல இருக்கிறத பூயஹா எததே கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னாக்க வந்துடும். இந்த ஸ்டேஜுக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னா அது வசதி தஸ்மாத். ஆகையினாலதான் சொன்ன ஹி துர்லபம், இது ரொம்ப துர்லபம் சார். ஆகையினாலதான் நான் சொன்னேன் இது கிடைக்க தெரியாத கர்மா. எப்படியோ நம்ம வந்துட்டோம் தெரிஞ்சு. இப்ப அதை பத்தி பேசி பிரயோஜனமே கிடையாது. எப்படியோ வேதாந்தத்துக்கு வந்தாச்சு.
என்ன அத்வைத்தம் தான் சத்தியம்னு தெரிஞ்ச பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா. இந்த ஜெகன் மித்யாத்துவத்துல பார்த்தா கொஞ்சம் தகராறு இருக்கு, இன்னும் ஆகல. ஜெகத் சத்தியத்துவம் கொஞ்சம் அப்படி ஓரத்துல நமக்கு அட்டாச்மெண்ட் டு ஃபேமிலி, அட்டாச்மெண்ட் டு பேரண்ட், பேச்சு எல்லாம் இருக்கு, இல்லன்னு சொல்ல முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ஞான ஆபாசம் கொஞ்சம் தொட்டக்குறை இருக்கு. ஒன்னும் கவலைப்படாதீங்க, இந்த ஜென்மாலே சரியாயிடும். ஃபெயிலிங் விச் அடுத்த ஜென்மால சரியா போயிடும், கவலைப்படாதீங்க அப்படிங்கிற அர்த்தத்துல ஏததி துர்லபம்னு சொல்லி பூர்வாபியாசேன தேனைவ கிரியதே ஹ்யவசோபி சஹா ஜிக்ஞாசுரபி யோகஸ்ய சப்த பிரம்மாதி வர்த்ததே அப்படின்னு அங்க சொன்னார் எங்க பகவத்கீதையில. அவர் என்ன சொன்னார், பூர்வாபியாசேன அவசகா, போன ஜென்மாவனால அவசகாபி நேச்சுரலா வந்துட்டான் சார். அவன் ஒன்னும் ட்ரையே பண்ணல, ஜாலியா இங்க வந்தாச்சு, வேதாந்தத்துக்கு வந்துட்டான். அப்படி கிரியத்தே இல்லையா, அப்படி கவரப்பட்டு இங்க வந்துட்டான், கவரப்பட்டு வேதாந்தத்துல ஒரு இன்ட்ரெஸ்ட். இப்படி யோகஸ்ய ஜிக்ஞாசுரப்பி, இந்த யோகத்தை இப்போ முயற்சி பண்றான், படிக்கணும், தெரிந்து கொள்ளணும். அப்படி பண்றதுனால சப்த பிரம்மா அதிபர், சப்த பிரம்மமான வேதம் கூடிய கர்ம பலனை அவன் அடைவதன் மூலமாக இங்க வந்து சேர்ந்துட்டான் அப்படின்னு இங்க கிளியரா அந்த சொல்லாத இவர் இங்க கிளாரிஃபை பண்ற. பூர்வாபியாசேன தேனைவ கிரியதே ஹ்யவசோபி சஹா அநேக ஜென்ம சம்சித்தஹ ததோ யாதி பராம் கதிம். இவனுக்கு ஹ்யவசோபி நேச்சுரலா வந்துட்டு சார். சில பேருக்கு அவனுக்கு என்னன்னு தெரியல இன்ட்ரெஸ்ட், அவர் பாட்டுக்கு நேச்சுரலா வந்துட்டு, ஒன்னும் பிரயத்தனம் பண்ணி அந்த புக்கை படிக்கணும், இந்த புக்கை படிக்கணும், அங்க போகணும், இங்க போகணும், இப்படி எல்லாம் ஒண்ணும் அலையில, இங்க குருவை தேடி அங்க குருவை தேடி அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. எல்லாம் அப்படி சோ ஹேப்பன்ட், அப்படி எல்லாமே கிடைச்சிருக்கு இல்லையா. அவசோபி அந்த முன்ன பூர்வாபியாசேன, இந்த ஜர்வத்துல ஒண்ணும் பண்ண மாதிரி தெரியல. அதனால என்ன புரிஞ்சிக்க வேண்டியிருக்குன்னா, பூர்வ ஜென்மனி கிருத அபியாசேன இல்லையா, அதனாலதான் தேனைவ, அதனால இவன் கிரியத்தை கவரப்பட்டு இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டான். இந்த வேதாந்தா வித்யா இதெல்லாம் ஒரு நாட்டமானது. எப்படி எவசோபி இல்ல, அவன் ஒன்னும் வசமே ஆகல, இதெல்லாம் பண்ணி அவன் ஒன்னும் பிரயத்தனம் எல்லாம் பண்ணல. என்னமோ கூப்பிட்டாரு, அவர் கிளாஸுக்கு வந்தாரு, அப்படி வந்தாரு, அது ரொம்ப பிடிச்சிட்டு அப்படி கண்டினியூ பண்ண, அப்படியே கிளாஸ். இப்படிதானே எல்லாருடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். என்னமோ ஒரு நாள் வந்தேன் கேட்கலான்னு, அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆகுது, ஓஹோ நமக்கு இதெல்லாம் வருமானு நினைச்சேன், அப்படி நமக்கும் வருதா, அப்படிதானே எல்லாரும் வந்தவா எல்லாம் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொருத்தரும் எப்படி வந்தோம், அப்படிதான் வந்தோம். எவசோபி ஏன் அப்படின்னா பூர்வ ஜென்ம கிருத அபியாசேன தேனைவ கிரியத்தை ஆகிரியத்தை இழுக்கப்பட்டு எவசோபி சஹா இல்லையா, அவன் யோக பிரிஸ்டன், அவனுக்கு ஆகாமி பிராரப்தம், அது மாத்திரக்கூடாது, நடுவில் அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஆகாமி பிராரப்தத்தினால வாமதேவருக்கு எப்படி கர்ப்பம் வந்த மாதிரி இவனுக்கு இந்த ஜென்மால அவளுக்கெல்லாம் ஈஸியா வந்துட்டு, இவருக்கு 18 வயசுல வந்து இவனுக்கு 65 போட்டிருக்காரு, ஒருத்தருக்கு 48 போட்டிருக்காரு, ஒருத்தருக்கு 79 போட்டிருக்காரு. நம்ம என்ன பண்றது, எப்படியோ வந்துட்டான் இல்லையா. வந்து ஹெவசோபி அநேக ஜென்மம் சித்தஹா, இது இப்ப வந்தது நேற்று வந்ததுன்னு நினைக்காதீங்க, யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம தியானதீப பிரகரணம் படிக்கிறானா, அநேக ஜென்ம சம்சித்தா, எத்தனையோ ஜென்மாக்கள் கொஞ்சமா புண்ணியம் பண்ணி பாபத்தை கழுவி எப்படியோ இந்த ஜென்மால இப்படியான ஒரு புத்தகம் கிடைச்சிருக்கு. இந்த புத்தகம் கிடைச்சி இந்த ஞானமும் வந்துட்டே, ஆனால் தத்தோ யாதி பராம் கதிம், அவர் அங்க போடல இல்லையா, இவர் என்ன பண்றார், தத்தோ யாதி பராம் கதிம். எப்படி நமக்கு டெலிபரேட்டா எதுவுமே பண்ணல இல்லையா, எவசோபி யாருமே பண்ணாம இவன் வந்திருக்கார் அப்படின்னு சொன்னாக்க இல்லையா, எப்படியோ வந்து சேர்ந்துட்டான் இல்லையா. நம்ம கூட நம்ம சொல்றோம் இல்லையா, அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சார், அவனுக்கு ஆரம்பத்துல இருந்து அப்படின்னு சொல்லி. சில பேர் பாருங்க சன்னியாசத்துலதான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அவன் பண்ணுவான், அவனை பிடிச்சி பெரியவாள்லாம் கட்டுப்பிடிச்சி அதெல்லாம் இவன் போயிட்டு போறான்னு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அவனை வந்து அப்பதான் திருந்துவான்னு சொல்ல போக, இவங்கிட்ட இருந்து அந்த பொண்ணுக்கும் அந்த பயிற்சி 2 பேரும் சேர்த்து கிளாஸுக்கு வருவான். இதெல்லாம் நடக்கிறத நம்ம பார்த்திருக்கோம்ல, எவசோபி இல்லையா, இப்படியே நடக்கிறத பார்த்திருக்கோம். அப்படியே சில பேர் வந்ததுனால இவனுக்கு கொஞ்சம் வைராக்கியம் வந்து விட்டுட்டு சீக்கிரமா விநியாசத்தை பாக்குறோம்.
இப்படி எல்லாம் பார்த்தா இதெல்லாம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறதுன்னா நம்ம கையில இல்ல, பூர்வ ஜென்ம கிருத்த வாசனா பலத்தினால இதெல்லாம் நடக்கிறது. பூர்வாபியாசேன தேனைவ கிரியத்தே அவசோகி அதான் ஹி அவசோகி இல்லையா, டெலிபரேட் வில்லுல வரல, இதுதான் நேச்சுரலாகவே அப்படி வந்துட்டான். வந்துட்டா அநேக ஜென்மசம் பல ஜென்மாக்களால செய்ததான ஒரு விஷயத்தினால வந்து இந்த ஜென்மால வந்து இந்த ஜென்மால இந்த வேதாந்தத்தை படித்துக் கொண்டு இல்லையா எப்படி வந்தா அதற்கேன பிரயுக்தோயம் பாவம் சரதி பூருஷா. இப்படி உலகத்துல இருக்கும்போது இவன் மாத்திரம் எப்படி வேதாந்தத்துக்கு வந்தான் அப்படின்னாக்கா பூர்வ ஜென்மசம். வேற என்ன ரீசன் கொடுக்கறது? ஆகாமி பிராரப்தம் அவனை போன ஜென்மால தடுத்து இருக்கு, அதனால இந்த ஜென்மாவுக்கு இத வேதாந்தத்துக்கு வந்துட்டான், இப்ப நிச்சயமா கிடைக்க போறது. அப்படி ஃபெயில் ஆகுதுன்னு வச்சுக்கிறீங்களா, ஒண்ணு கொலைப்பட அடுத்த ஜென்மால கிடைச்சு போகுது, அவ்வளவுதான். தத்தோ யாதி பராம், பிறகு நிச்சயம். ஆனா ஒண்ணு மொத்தம் கல்யாண கிறிஸ்து தான். தத்தோ யாதி, நிச்சயமா இவன் உத்தமமான கதியை ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை இவன் அடைந்தே தீருவான், அதுல ஒண்ணு சந்தல. இன்னைக்கா நாளைக்கா நாளைக்கா கண்ணை மூடுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இது வர போறதா இல்ல அடுத்த ஜென்மாலியா அது தெரியாது, ஆனா நிச்சயமா வரும். அதனால ஒண்ணு இப்ப படிக்கிற இந்த எஃபர்ட் ஒரு நாளும் வீணாகாது, அது இவன் கூட கூட சேர்ந்து தான் வரும் அப்படின்னு சொல்லி பிரம்மலோகாபிவாச்சாயாம் சம்யக் தஸ்யாம் நிருத்யதாம் விசாரயேத் யஹ ஆத்மானம் நது சாட்சாத் கரோத்யயம் அப்படின்னு உபாசனா பிரம்மலோக பிராப்தி அப்படின்னு. இது பாருங்க வேதாந்தத்துலதான் கிளியர் கட்டா நமக்கு என்ன சொல்லியிருக்கு, நித்யாநித்திய வஸ்து விவேகா இக அமுத்திரார்த்த பல போக விராகா அப்படின்னு சொல்லிருக்கு. ஆனா எல்லாருக்கும் அப்படி இருக்கா? சில பேருக்குலாம் கர்மாலையும் உபாசனையிலையும் ஆசை இருக்கு. இப்ப என்ன பண்றது? அவளுக்கு அமுத்திர லோகத்துல பிரம்மலோகத்துல ஒரு ஆசை இருக்கு. ஸ்ரீபுரத்துக்கு போனோம், அங்க போய் அம்பாளை பார்க்கணும், இங்க வரலாமே. வேதாந்தத்துல கிளியர் கட்டா சொல்லியாச்சு பிரம்ம சத்தியம் ஜெகன் நித்யா. ஆனா ஜெகன் நித்யாத்துவத்துல தானே அதுவும் வருது இல்லையா? அதை ரொம்ப ஸ்பெசிஃபை பண்ணி சொல்ல முடியல, அது அவாவா புரிஞ்சு கொள்ள வேண்டி. ஜெகன் நித்யான்னு சொன்னாக்க என்ன அர்த்தம்? ஒண்ணுதான் சத்தியம்னாக்கா பாக்கி எல்லாம் பண்ண எல்லாம் நித்திய தானே. ஆனாலும் சில நித்யா மேல அவனுக்கு சத்தியத்துவ புத்தி இருக்கு, சில பேருக்கு இருக்கு. அப்படி இருக்கவாளுக்கும் நம்ம விடக்கூடாது அப்படின்றதுக்காக சாஸ்திரத்துல ஜீவன் முக்தி பழக்கமாக இந்த வேதாந்தம் சிரவண மனன நிதித்தியாசனம் இருக்கு, இல்லன்னு சொல்ல. சில பேருக்கு அம்மா பூர்வ ஜென்ம அபியாச வசத்தினால இவன் எப்படி இங்க வேதாந்தத்துக்கு வரானா அதே மாதிரி பூர்வ ஜென்ம அபியாச வச்சாது இங்க வேதாந்தத்துக்கு வந்தாலும் இந்த ஜென்மாக்கு அப்புறம் அவன் மேல போகலாமே, பிரம்மலோகத்துக்கு போகலாமே அப்படின்னு சொன்னா அப்பவும் இந்த நாலேஜ் ஆனது அவனுக்கு வேலை செய்யும். அங்க போய் அவன் என்ன பண்ணுவான், பிரம்மா கிட்டேயும் சனந்தன சனத்குமார சனத்சுஜாதியர் மாதிரி ஆளுங்க கிட்ட படிச்சு அங்க பிரம்மலோகத்திலிருந்து அவன் திருப்பி இங்க வரமாட்டான். என்ன புனராவர்த்ததே, அவன் திருப்பி வரமாட்டான். அங்கேருந்து அவனுக்கு ஞானமானது நிச்சயமாக ஏற்படும். இந்த ஞானத்துக்கு பேர் என்ன? கிரமமுக்தி அப்படின்னு பேரு. சத்யோமுக்தியாகவும் இருக்கலாம், கிரமமுக்தியாகவும் இருக்கலாம். கிரமமுக்தி கான்செப்டும் வேதாந்தத்துல நம்ம அக்செப்ட் பண்ணதுதான். ஜீவன் முக்தி கான்செப்ட் கேட்கவே வேணாம், அதுதான் தாற்பயம் இல்லையா? அதனால அதற்கு இதை பற்றிய விஷயத்தை இப்ப அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போறார். இதை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இதே மாதிரி 4:30 மணிக்கு பார்ப்போம். ஓம். நாளைக்கு லகுவாஸ்தவமனம் உண்டு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி